அந்த வகையில இப்ப உங்க பங்களிப்பு என்ன? நம்ம நாட்டுல பொதுவா முஸ்லீம்ல எல்லாரும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு. கோவிட் அவுட் பிரேக்ல பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல. என்ன ஆச்சரியம்னா கோவிட் முடிய நாங்க பாடசாலைகளுக்கு போற நேரம், இதுக்கு முன்னாடி அதிபர்மார்கள் என்னோட பேச சொல்ல தலைப்பு வேறு, அதுக்கு பிறகு வேறு. வன்னியமி பாடசாலைகளுக்கு எல்லாம் போற நேரம் அவங்க எனக்கு தர்ற தலைப்பு அது வேற, சாதாரணமா உளவியல் ரீதியா பிள்ளைகள். ஆனா ஆச்சரியமா இருந்துச்சு, கோவிட் அவுட் பிரேக் முடிஞ்சதோட பாடசாலைகளுக்கு நுழையிற நேரம் பொதுவா அதிகமான அதிபர்கள் 90% more than 90% என் காதல் சொல்லுவாங்க, கொஞ்சம் போதைப் பொருள் பத்தி சொல்லுங்க. இந்த நாட்டில இப்படி வல்லாஹி பண்ணி சொல்றேன், இந்த அளவுக்கு நான் போதைப் பொருளை பேசினதும் இல்லை, இவ்வளவு பேச சொன்னதும் இல்லை. சரிப்பா ஸ்கூலுக்கு தான் போனா பள்ளியில மைக்க தந்து கொஞ்சம் போதைப் பொருள் கொஞ்சம் பேசுங்களேன். என்னப்பா தலைப்பு மாறியே போகுது, எங்க போனாலும் போதைப் பொருள். எங்க இளைஞர்கள் சீரழிவதை கண்ணால பாக்குறவங்க துடிக்கிறாங்க, இந்த சமூகத்தை காப்பாற்றணும்ன்றாங்க. கேட்கிறேன், சரி இந்த போதைப் பொருள் இவ்வளவு இந்த குறுகிய காலத்துக்குள்ள நீங்க இப்ப அறிக்கையெல்லாம் படிக்காதீங்க, உங்களுக்கு அறிக்கை தேவையில்ல, உங்க கல்வி சொல்லும். நாக்குல வைக்கிறோம், மூக்குல வைக்கிறோம், ஐசு கேஜி அது இது இது என்று எக்கச்சக்கமா இருக்கு. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சா? இப்ப இப்படி இருக்கிறாட்டா நான் அன்றாட பொறுத்த ஆய்வெல்லாம் இருக்க தேவை, கண்ணை பொத்திட்டே சொல்லுவோம், அவன் இங்கே வளர்ந்துதான் இருக்கு, அங்கே இருக்கும். ஏன் என்னாச்சு தேடி பார்க்கணும், எங்க பிரச்சனை, பெற்றார்களாக உங்க பங்களிப்பு எங்க வரணும் என்று நான் சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு நியாயமான ஒரு கேள்வி வந்துச்சு. ஆமா கோவிட் அவுட் பிரேக் இது கூடிட்டு ஸ்கூலுக்கு போன டீச்சர் சொல்றாங்க, நாங்க போது 5ஆம் ஆண்டு பையனை பார்த்து இப்ப 5ஆம் ஆண்டு இல்ல, இவன் ஒரு 10ஆம் ஆண்டு மாதிரி பேசுறான், என்னென்னமோ பெரிய முத்தி போன மாதிரி பேசுறாங்க. இப்படி பிள்ளைகள் இருக்கல, எங்களுக்கு அடங்குறாங்க இல்ல, பிள்ளைகள் வேற மாதிரி இருக்கிறாங்க. இது பொய்யான்னு கேட்டா உண்மை. ஒரு தடவை நான் ஊர் பேர்கள் சொல்ல விரும்பல, நான் போன ஒரு ஊர்ல, அதாவது ஜும்மாவுக்கு நான் இறங்கின இடத்துல ஒரு 45 நிமிஷம் தூரம் போகணும் அந்த ஊருக்கு போறதுக்கு. சோ என்ன கூட்டிட்டு போறாங்க, போறதுல இருந்தே அவங்க என்னோட நிறைய கதைகளை ஷேர் பண்றாங்க. என் ஜும்மா தலைப்பை மாறி அவர் 45 நிமிஷத்துக்கு என்னோட பேசுறதே நான் ஜும்மாவா மாத்தேன். ஏனென்றா அப்படி பெண் பிள்ளைகள் அவர்கள் முஸ்லீம் பாலிகாக்களுக்குள்ள எப்படி போதைப் பொருளுக்கு அடிமையானான் என்று பொட்டு பொட்ட வைக்கிறாங்க. அசந்து போய் கேட்கிறோம். சில விஷயங்கள் நான் பகிர விரும்பவில்லை பகிரங்கமாக, அது முன்னுதாரணமாக பல பேர் எடுத்துடக்கூடாது என்பதற்கு. ஆனால் உண்மையா காதலிச்சு அந்த புள்ளையை காதல சிக்க வச்சு ஐஸ் கொடுத்தவர்களும் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? காதல் என்பது ஒரு சைட்ல பரவுற நேரம், பொடியன் கேஜிக்கு அடிமையாயிட்டா பொம்பளை பிள்ளைக்கு நீனும் ஒரு நாள் அடிச்சிருக்கு. ஒரு கதை சொன்னாங்க, ஒரு புள்ளையோட கம்மல் காணல ஒண்ணு இருக்கிறா, என்னப்பா காணமா போச்சுன்னா சரி என்று அதை வாங்கி கொடுத்தா என்ன ஆச்சு, ஏன் இந்த காண போச்சு, திடீர்னு இன்னொன்று 2ஐயும் காண போச்சு. என்னடான்னு பார்த்தா பொடியனும் இவன் காதலிக்கிறான், 2 பேரும். அவன் ஒன்றுக்கு அடிமையாட்டான், இவன் கொடுத்ததை செஞ்சுட்டாங்க, பிறகு இவன் அடிமையாயிட்டா, இவங்க 2 பேரும் இதை வைக்கிறான். சுபஹானல்லாஹ். இது நான் சொல்லுவது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துடைய கதையை. அல்லாஹ் அப்படி இல்லையா, நான் வெளியே போய் பேசவில்லை, நான் பொய் சொல்லவில்லை. உங்களுக்கு தெரியும், அதிகமாக இந்த நாட்டில் இது ரெட் அலர்ட் கொடுக்கப்படுற அளவுக்கு ஐநாவுடைய அறிக்கையில் 2 ப்ரொஃபசர்மார்கள் குடியாப்பட்டிய ஜோன்ல ஒரு அறிக்கை போட்டாங்க, அதிர்ந்து போற அறிக்கை. பயங்கர 9ஆம் ஆண்டு பாடசாலைகளுக்குள் நுழைந்து விட்டதான்னு கேட்டு கேள்விப்படுற அளவுக்கு பயங்கரம். 9ஆம் ஆண்டு புள்ள 10ஆம் ஆண்டு புள்ள அறிக்கை எடுத்து இவங்க எல்லாம் இப்படி அடிமையா இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறதே ரொம்ப அசந்து போனோம். அதான் நான் சொல்ல, முஸ்லீம் பாடசாலை பொதுவா கோவிட் அவுட் பிரேக்ல யாரும் சொல்லிக் கொடுத்தது? இப்ப நான் கேட்கிற கேள்வி, ஸ்கூல் பூட்டி, பள்ளிவாசல் பூட்டி, எங்கேயும் போகல, உங்க புள்ள சுற்றுலா போகல, உங்க புள்ள வீட்டுல இருந்து வெளியே போகலாது, ஏன்னா அந்த ஜோனுக்குள்ள மட்டும்தான். நிறைய இல்ல வீட்டுக்குள்ள இருந்தாங்க, நீங்க கண்காணிச்சுட்டு நிக்கிறீங்க, உங்க கணவர் வீட்டுக்குள்ள நிக்கிறார். அப்ப எப்படி இது கூடும், எப்படி கூடும்? அன்பு தாய்மார்களே, நீங்க செலுத்த வேண்டிய பங்களிப்பு எங்க வழங்குதான்? உங்க நேரம் காலம் எல்லாமே பெருமதியானது. பேப்பர் எடுங்க, பேனா எடுங்க, புக் எடுங்க, எழுதுங்க. உங்கள்ட்ட ஒரு சொத்து எல்லாத்தையும் எழுதுங்க, கூட்டி கழிச்சு பாருங்க எத்தனை கோடி. சில பேருக்கு கோடிகள் இருக்கும், சில பேருக்கு லட்சம் இருக்கு. அதுல ஒன்றிட பெருமதி நீங்க மறந்துருப்பீங்க, அதான் உங்க புள்ளிட பெருமதி. அது உங்க எல்லா கோடியையும் தாண்டி அதை போட்டாதான் பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ் ஆகும் ஒழுங்கா. உங்க புள்ள பெருமதி இல்லாம மைனஸா போய் உங்களை நடுசந்தில நிப்பாட்டி இப்படி ஒரு புள்ளைய பெற்றெடுத்தீங்கன்னு 4 பேர் திட்டி நீங்க நெஞ்ச புடிச்சு துடிக்கலாம். அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்கணும். உங்க புள்ள கண்ணம் போறான் பாருங்கன்றுவார்கள், இது போறான் பாருங்க. இதுக்கு நீங்க சின்னத்துல இந்த சீவி சிங்கா அந்த புள்ளை அழகா வளர்த்து அதை பார்த்து அழுது மோந்து பாராட்டின பிள்ளைகள். இந்த சமுதாயத்துல கண்ணர்கள் எல்லாம் வயிற்றிலிருந்து வந்தவங்க தான். அந்த தாய் எப்படி நொந்து போவான் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனால்
அந்த கல்லர்களாக வந்தவர்களும் பிள்ளையாக வளர்ந்து தூக்கி 4 பேர் கொடுத்து முத்தம் கொடுத்து அன்பா வளர்த்த பிள்ளைகள் தான். எங்கேயோ ஒரு இடத்துல தவறுதல் நடந்துட்டு இன்னொரு பிள்ளை நீங்க பாத்தீங்கன்னா ஊரே துவா செய்து பள்ளியை கட்டினாரு சுபஹானல்லாஹ், ஸ்கூலுக்கு ஒரு பில்டிங் கொடுத்தாரு. யாரு பெற்ற புள்ள சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அழுது மக்கள் துவா செய்கிறார்கள். அது இன்னொரு வெரைட்டி புள்ள. உங்க மடியிலிருந்து வந்த புள்ள, நீங்க தாலாட்டி வளர்த்த புள்ள எந்த கேட்டகரி, என்ன நடந்தா என்ன ஆச்சு? நீங்க ஆக பெருமதி உங்க குடும்பத்துல சேர்க்க போறது பேங்க் பேலன்ஸ்ல இல்ல. முழு பேங்க் பேலன்ஸ் உங்க புள்ளைக்கு கொடுக்கிற நேரம் அவன் கேஜிலயோ ஐஸ்ல இருந்தா நீங்க சேகரிச்சதெல்லாம் ஹராத்துல செலவழிக்கப்படும். உங்க புள்ளைக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்து உணர்வா வளர்க்கப்பட்டிருந்தா இந்த ஊர்ல உள்ள 4 அனாதைகளை பார்த்து 4 பேரை எழுப்பாட்டி ஊருடைய நிறைய நன்மையோட, அதாவது துவாவோட நீங்க விட்டு போற புள்ள உங்களை பார்த்து நீங்க முடிவெடுங்க. உங்க நேரத்தையும் காலத்தையும் நீங்க உங்க கணவர் சம்பாதிக்க கொடுத்தா கட்டாயம் போகணும். நான் ஒரு கணவர், அதாவது எனக்கு 3 பிள்ளைகள வாப்பா, நான் உழைக்கிறது எனக்கு சில கடமைகள் இருக்குது, உழைக்கிறேன். ஆனா உழைக்கிற நேரம் புள்ள காணாம போனா எங்க புள்ளையா இல்லாட்டி நான் உழைச்சதுல என்ன வேலைன்னு கேட்கிறேன். வீட்டு வரைக்கலாம் சாப்பிடறதுக்கு உழைக்கிற சமுதாயம் இல்ல. நாங்க எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும். நாங்க உட்கார்ந்தா 3 மாசத்துக்காக எங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கும் குறைஞ்சபட்சம். அதுல சஹாபாக்கள்கிட்ட காலமா இன்றைக்கு எழுந்து போய் இன்றைக்கு சம்பாதிச்சு சாப்பிட இல்ல, வீடு கட்டணும், அசல் கொஞ்சம் இதாக்கணும், மெடிக்கல் தேவை இருக்கு, நாளைக்கு உங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும், அதெல்லாம் சேர்த்து தான் உழைக்கணும். நாளை என்ற நாளைக்கு இன்றைக்கு உழைக்கிறவங்க ரொம்ப கம்மி எங்க சமூகத்துல. அந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்கு மட்டும் எல்லாரும் பொதுவா அந்த மாதிரி ஒரு அப்படி என்றா இப்ப யாருக்கல்ல உங்க புள்ளைய திருறதுக்கு நிறைய பேர் கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? அவங்க யாருக்கு தெரியுமா? நான் ஓப்பனா பேசும். என்னை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், பிஹெச்டி முடிச்சவங்க டை கோட் போட்டுட்டு உங்க புள்ளைய திருட பாக்குறாங்க. அந்த திருட்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க உங்க புள்ளைய பாதுகாக்க ரெடியா இருப்பீங்க. நீங்க நினைக்கிறீங்க புள்ளைய திருட தூக்கிட்டு போய் எங்க ஒரு சுடுகாட்டுல போய், அது இல்ல. உங்க புள்ள மனசை திருறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்றாங்க. இந்த மாஃபியாவை நீங்க புரிஞ்சா உங்க பொறுப்பு என்ன என்பதை நீங்க புரிவீங்க. இந்த நேரத்துல நம்ம பங்களிப்பு செலுத்தணும். நம்ம பொறுப்பு என்ன? நம்ம தனித்தனியா வீட்டுல இருந்து பிள்ளைகளை தொடர்ந்து வளர்க்க ஆரம்பிச்சா ஒரு பெரும் அற்புதம், பெரும் மாற்றம் நம்ம ஊர்ல வர ஆரம்பிக்கும். என்னாச்சு? திருடத்துக்கு யாரெல்லாம் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? டொபேக்கோ கம்பெனி எடுத்துக்கொண்டீங்கடா, அவங்க எல்லாம் என்ன வேணும்? அங்க உள்ளவெல்லாம் படிக்காத மாடு நினைக்கிறீங்களா? பெரிய பிராடோட V8ல வந்து இறங்குவாங்க. ப்ரொஃபசர் மார்க் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த டார்கெட் சேல்ஸ் டார்கெட். என்ன சேல்ஸ் டார்கெட்? இந்த சேல்ஸ் அடையணும். உங்களுக்கு சொல்றது 100 பேர் ஸ்மோக் பண்றாங்கன்னு வைங்க, 20 பேர் செத்து போயிட்டான்னு வைங்க, 80 பேர் மிஞ்சினான்னு வைங்க. அடுத்த வருஷம் 80 பேருக்கு தான் நான் சிகரெட் விற்க போறேன்னு சொன்னா, 120 பேருக்கு நீ விற்கணும். ஒரு பிசினஸ் டெவலப் ஆகணும். இன்னைக்கு 100 நாளைக்கு 120. இந்த வருஷம் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சீங்களோ அதோட கூட சம்பாதிக்கணும். அடுத்த வருஷம் ஒரு வாகனத்தை வாங்கணும், ஊடு கட்டுறது. இதுதான் ப்ரோக்ரஸ், இதுதான் மனிதன் எதிர்பார்க்கிறது. சோ டொபேக்கோ கம்பெனி எல்லாரும் உட்கார வச்சு போட்டு நீங்க 120 140 கொண்டு வாங்கன்னா பாதி பேர் இங்க செத்து போறான் கேன்சர்ல. மார்க்கம் ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டீங்கன்னா இது ஸ்மோக் பண்ணனால வந்த கேன்சர், இதெல்லாம் இதுன்றான். சோ இந்த மாதிரி நிக்கிற நேரம் என்ன பண்ணலாம்னு கேட்டா அவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கு. ஸ்டேட் மீடியாவுல கொண்டு போய் ஸ்மோக்கிங், நான் ஸ்மோக் பண்றதை பத்தி ஒரு சிம்பிளா விளம்பரம் படுத்து இந்த மைக் விற்கணும்டா, எப்பயாவது நான் இதை மார்க்கெட் பண்றேன்னு வைங்க, இந்த மைக் சேல் 50 500 5000 மாறும். எப்ப மீடியாக்களை கொண்டு போய் பரப்பிட்டோம்டா சேல்ஸ் கூடும். அப்ப சிகரெட்டை கொண்டு வந்து மீடியால மார்க்கெட் பண்ணணும். மார்க்கெட் பண்ண ஸ்டேட் மீடியா சொல்லிடும் இன்னும் அதேதான். ஏன் நாங்க எப்படி ஹராம் பண்றோமோ அதே மாதிரி ஸ்டேட் மீடியா பூட்டிடும். இது வந்து தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து மார்க்கெட் பண்ண கூட மாட்டோம். இப்ப நான் கேட்கிறேன், மார்க்கெட்டிங் தடை. ஸ்கூல்ல சிகரெட் பத்தி சிகரெட் குடிக்கிறாங்களா? எல்லா இடத்துலயும் பள்ளியில சொல்லுவாங்களா? எல்லா இடத்துலயும் தடை. பெட்டியில போட்டு வச்சுக்கலாம், பயங்கரமான போட்டு. அது கண்ட இங்கால கொதறி போற மாதிரி, இங்கால ஒரு மாதிரி, அதை கண்டவன் சாக போறான்னு ஒரு ஃபீலிங் வரும். இப்ப அவங்க எப்படி மார்க்கெட் பண்ண நினைக்கிறீங்க? உங்க வீட்டுக்குள்ள வர்றாங்க, இங்கதான் பிரச்சனை. இத்தனை தடைகள் போடப்பட்ட நேரத்துல அவங்க டார்கெட் உங்க மடியில உள்ள புல்லு. அந்த புள்ளைய கவ்வினானா 100 120 போகும். சாக சாக வாடிக்கையாளர் கூட்டணும். அப்ப அவங்க உங்க புள்ளைய தூக்கிட்டு போனாங்கண்டா இதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. எப்ப வாயில சிகரெட்டை வச்சானோ அதுல செகண்ட் தான் கேஜி, அது கங்கால தான் கேஜி. இது யாரு மூலமா எடுக்கலாம் பிளான் பண்றேன். இந்த மாஃபியாட மிக முக்கியமான இடத்துல நிக்கிறது உங்க பிள்ளைகள். நீங்க தெரியாத ஒரு பகுதி. இதுல டீட்டெயில் பேச முடியல, பட் ஜஸ்ட் சொல்றேன். கோவிட் அவுட் பிரேக் சிச்சுவேஷன், அதுக்கப்புறம் உங்க ஒவ்வொரு ஆளையும் பொறுப்புகளை சொல்றேன். என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த ஜமானை பொறுத்தல இந்த யுகத்துல என் புள்ள போன் கேட்ட நான் போனை கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நான் வந்து போனுக்கு எதிரான ஆள் இல்லை.
ஏன்னா டெக்னாலஜில 2024 இருந்தா நான் பிள்ளைக்கு போனை கொடுக்காட்டி என் பிள்ளை 1990க்கு போயிடும். ஸோ போன்ல எல்லாம் ஹராம் இல்லை. இதுலதான் நான் ஹதீஸை படிப்பேன், குர்ஆன் ஓதுவேன், நிறைய வேலை செய்வேன். ஸோ போன்ல இல்ல பிரச்சனை, லேப்டாப்ல இல்ல பிரச்சனை, அதுல ஹராம் பகுதின்னு இருக்கு. உங்க வீட்டுல கத்தி இருக்கிற கத்தியால குத்தையும் மேலும் கத்திரிக்காய் வெட்டையும் நீங்க அதுக்காக கத்திய வீச மாட்டீங்களே, அதனால நலவு செய்வீங்க. சோ போன் என்பது இன்றைக்குள்ளவங்க நாளைக்கு முழு சொசைட்டி போன்ல தான் மார்க்கெட் பண்ண போது, எல்லாம் செய்ய போது, முழு செக்ஷன் இதுதான் வரப்போகுது. சோ அதை பத்தி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஆனாலும் இந்த கயவர்கள் எப்படி வந்தாங்க தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது உங்களுக்கு வழங்குறதுக்கு சொல்லு. இன்றையில இருந்து நீங்க இந்த பொறுப்புகள் சரியா இல்லாட்டி 40 பிள்ளைகளை ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்றதை விட தனித்தனியா உங்க பிள்ளைய நீங்க கண்ட்ரோல் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா பாடசாலை வேற மாதிரியாக தீமைகளை தடுக்கிற ஒரு புள்ளையை உருவாக்குங்க, நன்மையை ஏவர ஒரு புள்ளைய உண்டா. குந்தும் ஹைர உம்மத், அல்லாஹ் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறான் ரசூலுல்லாஹோட உம்மத்துக்கு. எல்லா ஆதம் நபியுடைய உம்மத்து, நூஹ் நபியுடைய உம்மத்து, எல்லா உம்மத்தை உட்கார வச்சுட்டு யாரு நம்பர் 1 தெரியுமா? டாப் 10 குள்ளையில கேட்கிறான். டாப் 1 நம்பர் 1 யாரு தெரியுமா? குந்தும் தான் அல்லாஹ், நீங்க தான் அப்பான்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பார்த்து குந்தும் ஹைர உம்மத்தி, நீங்க தான் பெஸ்ட் உம்மத். யார் வாய் எப்படி அல்லாஹ் நாங்க ஃபர்ஸ்ட்? ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வந்தனாலயா? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ், நீங்க தஅமுருன பில் மஅரூஃப் நல்லதை ஏவுறீங்க, தீயதை தடுக்கிறீங்க, தப்பந்தா ஹராம் ஹராம்ன்றீங்க, நன்மையை கண்டா ஏவுறீங்க, அல்லாஹ்வை நம்புறீங்க. யூ ஆர் தி பெஸ்ட், நீங்க தான் பெஸ்ட் இந்த அவலோகத்திலே. சோ எங்களுக்கு அல்லாஹ் பெஸ்ட்னு சொன்னது எங்க மூக்காலையோ வாயாலையோ நாங்க சிரிக்கிறதாலே. தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். நீங்க உங்க புள்ளைய ரெடி பண்ணணும். ஒரு புள்ள சிகரெட் குடிக்கணும், அவரோட சேர்ந்து போறது இல்லை, அது தடுக்கிறது. எங்க வந்தாங்க, யார விலைக்கு வாங்கிறாங்க? உங்க புள்ளைய விலைக்கு வாங்கணும். உங்க புள்ளையோட வயசு கேட்ப விலைக்கு வாங்குற சித்தாந்தம் வேற. சைக்காலஜி ஏர்லி சைல்ட்ஹுட், லேட்டர் சைல்ட்ஹுட், அடாலசன்ஸ், அடல்ட்ஹுட், பருவம் மாறும். ஏர்லி சைல்ட்ஹுட்னா உங்க புள்ள சின்ன பருவத்துல உங்களை சுத்தி சுத்தி வரும். கொஞ்சம் நீங்க ஓடினீங்கன்னா உம்மா இல்லைன்னா அழுந்து தேம்பி அழுகும். தன் முழு லைஃபும் உம்மா, முழு லைஃபும் உம்மா, அதோட பக்கத்துல கொஞ்சம் வாப்பா. கொஞ்சம் லேட்ட சைல்ட்ஹுட் ஆக போக்கல உம்மாவும் வேணும், ஃப்ரெண்டும் வேணும். கொஞ்சம் விளையாடிட்டு உம்மா நீங்க விட்டுட்டு போகாதீங்க, நான் வருவேன் பார்த்துட்டு இருக்கேன். அடாலசன்ஸ் ஆக போக்கல, கொஞ்சம் அடல்ட்ஹுட் ஆக போக்கல உம்மா நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கிறீங்களான்னு கேட்க. உம்மா இன்றைக்கு ஆம்பளை பிள்ளையா இருந்தா வீட்டுல 10 நிமிஷமா இருந்தா வெளியே போவாங்க. இதெல்லாம் மாத்த இயலாது. சிலது மாத்த இயலாது, வயசுக்கு போறத மாத்த இயலுமா? இயலாது. இது இயல்பு குணத்தை சொல்றீங்க. எங்க டேர்னிங் பாயிண்ட் இதை மாத்த நினைக்காங்க. சில உம்மா அதான் மாத்த நினைக்கிறது, அதை மாத்த இயலாது. ஒரு குரூப்பா யங்ஸ்டர்ஸ், ஒரு ஓயில் படிக்கிற பிள்ளை 10 பேரை 5 பேரை இருந்துட்டாங்கன்னா நீ யாரோடையும் ஃப்ரெண்ட் இருக்க கூடாதுன்னா அவன் சைக்காலஜி சைக்கோதான் மாறும், மனநோயா போயிடுவாங்க. ஒரு பறவைகளை பார்த்திருப்பீங்க, அது கூட்டமா தான் பறக்கும். 18 வயசுல பான் வாங்க சொன்னா 5 பேர் போய் பான் வாங்குவாங்க. 45 வயசு வாப்பாக்கு போய் பான் வாங்கினா வாப்பாட ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்தா பான் வாங்க போவாங்க. வாப்பாட்டு இப்ப ஒரு ஃப்ரெண்டு இருக்காது. ஏண்டா 20 வயசுல உசுறுன்னு சொல்றவன காணாம போயிட்டு 50 வயசு வாப்புக்கள் இவரா தூக்கிட்டு இவரா ஒருவர் எங்கப்போ அவன் ஃப்ரெண்ட் எல்லாம். அது ஒரு காலம், அது ஒரு காலம். அந்த குரூப்போட பிரிச்சு தீர்வு காணலாது, குரூப்பா வச்சுதான் தீர்வு காணும். ஏன்னா இயல்பு, இயல்புல நடக்கிறத மாத்த இயலாது. நாங்க என்ன செய்ய போறோம்டா? பிரிங்க ஃப்ரெண்ட்ஸ, திருத்துங்க ஃப்ரெண்ட்ஸ. வீட்டு வாசல்ல நின்று பேசுறவங்கள வீட்டுக்குள்ள இடம் கொடுங்க. அவங்கள வர வச்சு ஒரு ஜூஸ குடிச்சு இந்த ஆண்டி நல்ல மட்டும் சொல்லிட்டு இருட்டுல போய் பேச போக்கல செய்தா நிறைய வேலை செய்வான். உங்க வீட்டு வாசல்ல ஒழுங்கா வீட்டுல விளையாண்டால உங்க இதுல சோஃபா உட்கார்ந்து பேச விடுங்க. தப்பு குறையும், ஆபாசம் குறையும், நல்ல முறையில் அவங்களுக்கு பேசணும். இப்ப அடல் கூட இந்த பருவத்தை போய் பேச்ச அடக்கிறாரு, பேசாதமான்னு சொல்லலாது. இன்றைக்கு வாப்பா பேசினால் அலட்டி மாதிரி இருக்கு. இன்னொரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு வாப்பா முன்னாடி கண் கலங்கி நிற்பார். அவர் ஒரு வாப்பாவா அனுப்பார். அவர் ஒரு வாப்பாவாக அவருக்கு ஒரு புள்ள கிடைச்சக்கூடிய வாப்பா யார் என்பதை அவர் ஃபீல் பண்ணுவார் 40க்கு பிறகு. சோ காலம் செலவுக்கு பதில் சொல்ற டைம்ல நம்ம அணுகுமுறை ஒழுங்கு இல்லாட்டி நம்ம கைத்தவறி பிள்ளைகள் போயிருவாங்க. நாங்க போய் நடக்காததெல்லாம் பிள்ளைகிட்ட சொல்லி சரி வராது. அவங்க குரூப்பா இருப்பாங்க, கங்கா இருப்பாங்க, பிரிக்கலாது. அப்படி பிரிச்சா, அப்படி பிரிஞ்சிருந்தா அந்த புள்ளைய செக் பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அந்தந்த வயசுக்கு பிள்ளைகள் அந்தந்த மாதிரி இருக்கு. சோ இப்ப எங்காலும் உங்க புள்ளை சேஞ்ச் ஆச்சுன்னா உங்க பிள்ளைகள் குரூப் ஆகுறாங்க அந்த வயசு. இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் வரையலாது, ஒன்னும் செய்யலாதா. உங்க பிள்ளைகள் யாரை விரும்புவாங்களோ அவங்களோட தான் டீலிங் நடக்குது. அதான் ஆக்டர்ஸ். அதாவது ஆக்டர் யார் எந்த ஆக்டரை விரும்புவாங்களோ. நீங்க நினைக்கிறீங்க படம் வேண்டா அது சின்ன கணக்கு இல்ல. நான் கேட்கிறேன், சாதாரண ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு ஆள் பேசுறாருன்னு வைங்க,
அவர் மீடியா முன்னாடி வந்துட்டு இந்த போத்தலை தூக்கிட்டு இப்படின்னு சும்மா காட்டினார்னு வைங்க, இந்த கம்பெனி அவருக்கு சல்லி கொடுக்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அவர் டி ஷர்ட்டை போட்டு நீங்க இங்க உள்ளவங்க எல்லாம் ஷர்ட் கொடுத்துருக்கீங்க, நீங்க ஷர்ட்ல எங்கேயாவது பெட்ச் கொடுத்துருக்கீங்களா? ஏதாவது கம்பெனி பெட்ச் கிரிக்கெட் அடிக்கிறவன் ஷர்ட்ல டி ஷர்ட்ல மட்டும் இங்க 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 கிரவுண்ட்ல கூட தீரி வச்சுக்கிறாங்க, அவ்வளவும் சல்லி கொடுக்குறாங்க. எவனாவது இங்க ஒரு கம்பெனி பேர் இங்க ஒரு கம்பெனி பேர் போட்டு ரோட்ல நடப்பானா? சல்லி கிடைச்சா பப்ளிக்கே வீடியோ எடுக்க போல இங்கே ஒரு கம்பெனியை போட்டு இதுக்குள்ளே ஒரு கம்பெனியை போட்டு பிரச்சனை இல்லைன்னு நான் விளம்பர பொருளா நிக்கிறேன். ஏதாவது டிவில வந்து ஒருத்தர் ஃபேமஸான ஒருத்தர் நிக்கிறாருன்னா அவர் டி ஷர்ட்ல பட்டிருக்குதுண்டா அது விளம்பரம். நீங்க நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் எல்லாம் ஏமாத்துற சரி அந்த கதாநாயகர் வந்து நிற்பார். கதாநாயகர் கொடுக்கிற கதாபாத்திரம் என்ன தெரியுமா? காதல். இளைஞர்களையும் கவரணும். இளைஞர்கள் எதெல்லாம் கவருவாங்க? 2 ஃபைட் இருக்கிறது, துடி ரத்தம் துடிக்கிறவங்க, அங்கேருந்து பாஞ்சு இங்க தீமையை ஒழிக்கிற மாதிரி இருந்தா இளைஞர்கள் கவருவாங்க. இளைஞர் காதலுக்கு மயங்குவாங்க. இது எல்லாத்துக்கும் இந்த கிழவன் கதாநாயகரை கூட்டி வந்து அவனுக்கு வயசு தள்ளி விட்டா விழுந்துருவான், அந்த மலையிலிருந்து இந்த மலைக்கு பாய்கிறான். இது எல்லா புடிகளுக்கும் தெரியும், யுவதிகளுக்கும் தெரியும், பொய் என்று. ஆனா இது கேமரா மூலமா செய்யப்படுதுன்னு தெரியுது. பெரிய கோடிக்கணக்கில் சல்லியை உண்டாக்கி இந்த கதாநாயகருக்கு ஒரு இமேஜ் உண்டாக்குவார். கதாநாயகர் எல்லாம் நன்மை. படம் என்னதுக்குப்பா? தீண்டாம ஒழிக்க போறாங்களாமே, எஜுகேஷன்ல இதை ஒழிக்க போறாங்களாமே, அங்க உள்ள மெடிக்கல் மாஃபியாத்தை ஒழிக்க போறாங்களாமே. இவர் வருவார் எல்லாத்தையும் ஒழிக்கிற கதாநாயகர். அப்படியே தூக்கி ஒரு சிகரெட்டை போட்டு இப்படி வாயில வைப்பார். நான் கேட்கிறேன், ஸ்மோக் பண்ற ஒரு ஆளா இருந்தாலும் வீடியோ தன்னை சுத்தி நிக்கிற நேரம், எக்ஸ்கியூஸ் மீ ஜஸ்ட் வெயிட் ஐ அம் கமிங் என்ற வெளியே போய் அவர் ஸ்மோக் பண்ணிட்டு வருவாரு. அதுதான் பொது. இத்தனை கேமராக்கு முன்னாடி எவனும் இப்படி செய்ய மாட்டான். அவனுக்கு நிறைய தைரியம் வேணும். உலகம் அவனை தப்புன்னு சொல்ற நேரம் இதாக்க தப்பு மாதிரி காட்ட மாட்டாங்க, வேற மாதிரி காதல் பேரா டம்மடி அவன் சொல்றதை இவன் பார்த்துட்டு இந்தியாவில் உள்ள பையனுக்கு ஒரு ஆசை. திரும்ப ஒரு காட்சியை பார்க்கிற நேரம் அது சிம்பிள் ஆக்கப்படும். திரும்ப நான் கேட்கிறேன், ஒரு புள்ள ஒரு கிட்டத்துல ஒருத்தனை பார்க்கிறேன், பிஞ்ச கல்சம் கொடுக்கறத கண்டிக்கிறேன் டெனிமை. சரிப்பாண்டா அவனை பார்க்கவே இல்லாத குளத்துல இங்கெல்லாம் பிச்சு கொடுக்குறான். என்னப்பா இவனுக்கு சைக்கோவான்னு பார்த்தா அப்படிதான் இப்ப புதிய கல்ச்சர் இருக்குது. நான் கேட்கிறேன், அந்த பொடியை கொட்டி வாங்கப்பா, பரவாயில்ல, நாங்க சைக்காலஜிக்கலி அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு பேக் எடுங்க, ஒரு ஷர்ட் எடுங்க, நான் பின்னுக்கால போய் ஜஸ்ட் ஒரு அயன் பாக்ஸ் வைக்கிறேன், சின்ன ஒரு ஓட்டு. இந்த பெரிய கிலோ கணக்கெல்லாம் இதை கொஞ்சம் கொடுத்துருவோம், கல்ச்சால இத்தனை ஓட்டை, இதை உடண்டா இப்படி புடிச்சிட்டு நிற்பான். அவனுக்கு வெக்கமா இந்த ஓட்டை வழங்கினா என்ன நினைப்பாங்க? அப்ப இதெல்லாம் வழங்கினா அதெல்லாம் பிரச்சனை இல்லையே, அது என் தலைவர் கொடுத்ததாச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெக்கம் இல்லாமல் செய்யல, இதெல்லாம் தலைவர் செஞ்சா அதுக்கு கிடைக்கிற தைரியம். அது நீங்க யார தலைவரா கொண்டு வந்தா பிரச்சனை தாய்மார்களே. உங்க மடியில உள்ள பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ்வை தலைவரா காட்டுனீங்களா, அந்த பிரச்சனை இங்க இருக்குது. யார நீங்க தலைவரா காட்டணும் என்ற பிரச்சனை இருக்குது. சோ உங்க வீட்டுக்குள்ள திருடர்கள் வந்துட்டாங்க, உங்க பிள்ளையை திருடி எடுத்துட்டு போறதுக்கு. அவங்க பெரிய படம் கொண்டு காட்டிட்டாங்க. வேர்ல்டுல கதாநாயகன்டா என் உசுருமா அஜித்தண்டா உசுரு, அவன் செஞ்ச வேலைண்டா அவங்க பிள்ளைக்கு தம் அடிக்கிறாராம். அவர் இப்படி உடுத்து இப்படி வெட்டினா இவனு வெட்டுவாரு, அவர் காட்டினா இவர் காட்டுவார், அவர் வெட்டி கொண்டு தலையை வெட்டினா கொண்டே வெட்டினா அவர் வெட்டுவார். அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவர் சொல்லுவார், காதல் ஃபெயிலியரா இது, எந்த படத்துல குடி இல்லை, எந்த படத்துல இது இல்லை. நானும் படம் பார்த்த ஒரு ஆள் தான், கடைசியா பார்த்தேன் குஷி என்ற ஒரு படம். பொய் சொல்ல தேவையில்லை, இப்ப ஒரு 20 வருஷம் இருக்கு. ஏன்னா ஓதி கொடுப்பேன், என் கண்ணு குத்திச்சு. எல்லாம் மீது ஆணையிட்டு ஒரு நாள் நான் பாதையில போறேன். இல்ல ஆனா பெருசா ஓதி கொடுக்கல, 2 பிள்ளைல உட்கார வச்சுன்னா தைரியமா பிள்ளை செஞ்சா நான் பிள்ளைங்க செஞ்சுட்டு இருப்பேன். அந்த வெக்கம் இல்ல, அதெல்லாம் பாதுகாப்பு அது ஒரு பெரியப்பா. அதை இப்படி வச்சுட்டு நானா படத்தை பார்த்துட்டு ஓதி கொடுத்துருப்பேன், அந்த செஞ்சிருக்கேன். என் குத்துது கல்வி, நான் சத்தியம் பண்ண இறைவா இதுக்கு பிறகு பார்க்க மாட்டேங்க. ஒரு 20 வருஷம் தாண்டிட்டு அப்ப அன்னைக்கு ஆனவாடி நான் பார்க்க போக்கல. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என் ஃப்ரெண்டோட நான் பேசுறேன், அப்படிதானே படம் பார்த்துட்டாங்கன்னா பேசும். அவங்க எல்லாம் படிச்சாங்க, ஒரு டீச்சர் ஸ்கூல்ல அவங்க சொல்ற அந்த படத்துல ஒரு பொய் இருக்கு தெரியுமா, எனக்கு இன்றைக்கு மறக்க. என்னப்பா பொய்? இல்ல அந்த கதையில கடைசியா கல்யாணம் முடிப்பாங்க, ஒரு ஊர்ல போய் கல்யாணம் முடிப்பாங்க. அதுக்கு வந்து விமானத்துல போவா போல, எனக்கு இப்ப சரியா ஞாபகம் இல்லை. இவர் ஒருத்தர் ட்ரெயின்ல போவாரு, யாரோ இந்த 2 பேர்ல பொம்பளையோ ஆம்பளையோ விமானத்துல. அங்க ஏர்போர்ட்ல தெரியுமா என்ன ஆய்வுட விமானம் பறந்து போகுது, இவங்க விமானத்துல அவங்க ட்ரெயின்ல போய் எப்படி எனக்கு ஞாபகம் இல்லை சரியா, ஏதோ கல்யாணம் நடக்கும். இவர்கிட்ட வந்து சொல்றாரு, அந்த ஊர்ல ஏர்போர்ட்டே இல்லையே,
எப்படி ஃபைட் போவான்? அது இவ்வளவு ஆய்வு பண்ண தெரியுதுண்டா. நான் என்ன கேட்கிறேன்டா, இளைஞர்கள் கூடி கூடி என்ன பேசுறேன்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு இலங்கை பொருளாதாரத்தை என்ன செய்யறாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ போற போக்குல 10 பேசுவாங்க. ஒன்று முடிய சைனா வரும். இந்த படத்துல உள்ளது நாடகம் இதெல்லாம் பேசுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்த கதாநாயகர் உங்க புள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க, பொம்பளை பிள்ளையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, ஆம்பளை பிள்ளைய. இப்ப அவங்க சொல்ற மாதிரி உங்க புள்ள கட்டுப்பட போறாங்க. அவங்க கொடுத்த கலாச்சாரம் தான் டென்ஷன் வந்தா வாப்பா அடி. இதனால நீங்க நினைக்கிறீங்களா, இவ்வளவு அருவருப்பை காட்டி இவ்வளவு பிரச்சனை காட்டி ஒண்ணு நீ சாவடிக்கணும்டா, சிகரெட் குடிச்சு செத்து போயிருவோப்பான்னு சொன்னதுக்கு போறோம். இதை இன்னும் நல்ல குடும்பத்துல பிறந்தவனும் போறாண்டா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சைக்காலஜில நம்ம சொல்லுவோம் 24 days, 24 நாளைக்கு ஒரு விஷயத்தை நீங்க அவங்க தொடர்ந்து சொன்னா கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆள் மனது மேல் மனது ஜாயிண்ட் ஆகி அவனுக்கு செய்ய. இப்ப சாதாரணமா ஒரு ஆள் கொலை செய்யறான்னு வைங்களேன், அவன் கூப்பிட்டு 24 நாளைக்கு நம்ம கவுன்சிலிங் பண்ணுவோம். பெரிய கவுன்சிலிங்ல நார்மலா ஒரு ½ hour எடுத்து வெறுக்க வைப்போம்னு வைங்க. ஒரு நாள் கொலை செய்யாதீங்கன்னு சொல்லாத அட்வைஸ். கொலை செய்யறவனை பார்த்து கொலை செய்யாதீங்கன்னு எங்களை கொலை செஞ்சுட்டு போயிருவான். ஏய் சூப்பர் நல்ல கொலை செய்ய உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுட்டு கொலைகாரர்களை பத்தி அவன்கிட்ட பேசணும். அதுல உள்ள பேப்பர் கட்டிங் எல்லாம் உட்கார வச்சு பேசினதுக்கு பிறகு இவனை கைது செஞ்சாங்க தெரியுமா, அவனையும் பிடிச்சிட்டாங்களா? ஆமா இதை பிடிச்சாங்களே. 24 நாளைக்கு இத மாதிரி பேப்பர் கட்டிங்க கொண்டாந்தா 25வது நாளைக்கு அவனுக்கு கண்ணை தூக்க சீவன் வராது. என்ன பிடிச்சிருவாங்க. ஏன்டா மைண்ட ரீட் பண்ணினா, இவன் ஏன் கொலை செஞ்சா நீங்க ஏன் கொலை செய்யல? என்ன பிடிச்சிருவாங்க, அதனால கொலை செய்யல. இவன் ஏன் கொலை செஞ்சா, எங்க அப்பா பாட்டு எப்படி கிரிமினல் தெரியுமா, எங்களை பிடிக்க நாங்க இப்படி போய் அப்படி போயிடுவோம். இந்த கன்செப்ட அழிச்சிட்டு ஒன்னையும் பிடிப்பாங்க பாண்டா, முடிச்சு போச்சு. உங்க புள்ள பொய் சொல்லுது. ஏன் பொய் சொல்லுது? நீங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் ஒன்றைக்கு பொய் சொன்னா தப்பனா, உண்மை சொன்னா மாட்டிக்கொள்வீங்க. நீங்க கேட்பீங்க, நான் அப்படி சொல்லிக் கொடுக்குமா? ஆமா சொல்லிக் கொடுப்பீங்க. ரோட்ல இறங்குறதுனால உங்க பாப்பா என்ன செஞ்சிருப்பாரு, அன்னைக்கு ஹெல்மெட்டை மறந்துருப்பாரு, போலீஸ்காரங்க ஒரு பொய் விட்டு நல்ல போட்டு தப்பியாச்சு. அவன் மனசுல எழுதணும் பொய் சொன்னா தப்பலாம், அடுத்தது ஒப்போசிட் எழுதும் உண்மை சொன்னா மாட்டிடும். இப்ப கவுன்சிலர் வேலை தெரியுமா, அதை அழிச்சு போட்டு உண்மை சொன்னா தப்பலாம், பொய் சொன்னா மாட்டிக்கணும். இது நீங்க நினைக்கிற மாதிரி பேப்பர்ல இருந்தா அழிச்சு போட்டு எழுதிடலாம். மனசுல அப்படி செய்யறது ரொம்ப கஷ்டம். 24 days அவரை உட்கார வச்சு ரசூலுல்லாஹ் அப்படி மக்களை, பொய்யாவே இருந்த மக்களை பெருமானார் பேச பேச அவங்க பொய் என்பதை மறந்துட்டாங்க. பொய் என்பது அவங்க வாயில வரல, அவர்கள் உண்மையே கொப்பளிச்சாங்க, எங்களை அள வச்சுட்டாங்க. அன்பிக்கினியவர்களே, இதுதான் கவுன்சிலிங். சோ அவங்க பிள்ளைகளை இப்ப என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, 24 days தீமையை கொடுத்தாங்க. செய்ய வந்த கதாநாயகர் பேர் என்ன, இந்த அநியாயத்தை தடுத்துட்டாராமே. சாபாக்கள் தானே நடிக்கிறவங்க எல்லாம் தடுக்கிறதுக்கு அநியாயம் செஞ்சது, பச்சை அநியாயம். அதனால மீடியாவுக்கு முன்னாடி நான் கேட்கிறேன், நீ ஏன் சிகரெட் குடிக்கணும்? நீ அங்க வில்லன் குப்பை வச்சு குடிக்கணும்? இது எல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். சோ நான் இதை டீப்பா பேசல. கோவிட் அவுட் பிரேக்ல உங்க புள்ள நிறைய இருந்தது போன்ல, அதுல வந்ததெல்லாம் உங்க புள்ளையோடைய பிரெயின் அந்த அதாவது ஒரு திங்க் பண்ற விஷயம், இமோஷனல் தாட்ஸ் வெளியே வர்ற விதம் எல்லாம் மாற ஆரம்பிச்சு. வெளியே வந்த புள்ள வித்தியாசமா பேச ஆரம்பிச்சு. டீச்சர்ஸ் மக்கள் அதிர்ந்து போனாங்க, இது 5ஆம் ஆண்டு புள்ள இல்லையே, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கண்ட 5ஆம் ஆண்டு புள்ள. எஸ், after 3 years அந்த புள்ள டோட்டலா சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த மீடியா நிறைய பாதிப்பு. நீங்க சொல்றீங்க அன்றாட படத்துல முஸ்லீம் பிள்ளை இருந்தீங்க, அடிச்சு சொல்லுவேன். இங்க யாராவது முஸ்லீம் கேர்ள்ஸ் ஸ்மோக் பண்றீங்களான்னு கேட்டா ரொம்ப அறுதியா இல்ல. சிங்கிள் சொசைட்டிலயும் இல்ல. அப்படியே ஃபிளைட் எடுத்து போய் கொஞ்சம் இறங்குங்க பக்கத்துல. எங்களுக்கு பக்கத்தினாலே இந்தியா இந்த பக்கம் விட்டுருங்க, அந்த பக்கத்துல மால்டீவ்ஸ் முஸ்லிம் கண்ட்ரி, 100% முஸ்லிம். அந்த நாட்டு சட்டத்தில் இன்னைக்கு முஸ்லீம் இல்லாத நாட்டு பிரஜா உரிமை இல்லாம பேரு. சோ 100% முஸ்லிம். கொஞ்சம் பேர் நின்று பாரு, அந்த சந்தையில ஒரு பொம்பளை ஸ்கார்ஃப் போட்டுட்டு அவங்க ஸ்மோக் பண்ணுவோம். இங்க கொஞ்சம் அந்த மலேசியாவில் வீதியா அவ்வளவு முஸ்லிம்ஸ் போவாங்க. ஆம்பளை விட கூட பொம்பளை ஸ்மோக் பண்றாங்க நினைக்கிற அளவுக்கு. என்னப்பா எங்க நாட்டுல இந்து பொம்பளையும் குடிக்கிறது, முஸ்லீம் சிங்கள பொம்பளையும் இல்ல, முஸ்லீமும் இல்ல, பொம்பளையும் இல்ல. ஏன் தெரியுமா, அவங்க பார்த்த படத்துல பொம்பளையும் ஸ்மோக் பண்றாங்க. நமக்கு காட்டின படத்துல பொம்பளை இன்னும் ஸ்மோக்க தொடங்கல. அடுத்த வருஷம் தொடங்கிட்டாங்க, அதுவும் முடிஞ்சு போச்சு. அப்ப செப்டர் ஏன்னா இந்து கலாச்சாரம் இந்தியால கொஞ்சம் பிரச்சனை கூட. பொம்பளைக்கு இதை கொண்டாந்து வச்சுட்டாங்க, ஆர்ப்பாட்டம் ஓவர் ஆகுது. அதனால கொஞ்சம் நோமலா போகுது. மார்க்கெட்ல அவங்களும் தேவைதான். அதை போட்ட இருக்கிற படம் பிரச்சனையா போயிடும். எந்தத்துக்கு தான் அடங்கி இருக்கிறாங்க. ஹாலிவுட் வேற பாலிவுட், அங்க அதெல்லாம் சிம்பிள். அமெரிக்காவில் உள்ள பொம்பளை நல்லா படிச்சிருக்கிறார், அவ PhD முடிச்சிருக்கிறார். வெளிநாட்டோட நீங்க நிறைய பழகினா அவங்க நிறையவே ஸ்மோக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்ல. ஏப்பா ஸ்மோக்கிங் இஸ் ப்ராய்ட் போர்ட் போட்டிங்க, அதுக்கடையில ஸ்மோக் பண்ணுவாங்க. அதுக்கு மேல ஏழை தாங்க அந்த அளவுக்கு அந்த அந்த உடம்பு அடிக்ட் ஆகிருக்கு. இன்னும் படிச்சார்கள் தானே, ராக்கெட் சயின்ஸ் பேசுறாங்களே. ஆமா, அவங்க எல்லா சயின்ஸும் பேச அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரையில.
சோ இந்த அடிக்ஷனை அந்த படம் கொடுத்து டைம் ஆகல. நான் சொன்னேன் இதுல டீப்பா போன டீப்பா பேரு. சோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இத உங்க பிள்ளைய காப்பாத்துனா யார் இப்ப காப்பாத்துறது? இந்த மீடியாவில் எவ்வளவு இது நடக்குதுண்டா, இதெல்லாம் நடந்தது நீங்க கண் கூட கோவிட் அவுட் பிரேக்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு இவ்வளவு இளைஞர்கள் மிக பெரும் பயங்கரமான ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஐஸ் பயங்கரமா போகுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு இந்த சமுதாயம் இன்றைக்கு களம் நெருங்கி ஆங்காங்கே இன்றைக்கு பள்ளிவாசலும் பாடசாலையும் பேச போய் கொஞ்சம் கம்மியாயிட்டு அறிக்கை கிடைக்குது எங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு அந்த தலைப்பு ஏன் இப்ப குறைச்சிட்டாங்கன்னா இப்ப ஒரு அளவு ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் மாதிரி இருக்குது. ஏனென்றால் கோவிட் அவுட் பிரேக் கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை கேச்சி அப்படி இங்க அப்படி என்றா என்ன நடப்பண்டா. இது இப்படியே தொடர்ந்து போனா இந்த சமுதாயத்தை தற்கொலை நீங்க நிறைய கேள்விப்படுறீங்க. ஐஸ்ட முடிவு தற்கொலை. அது எப்படி அதுல சயின்டிபிக் பேக்ரவுண்ட்ஸ் சொல்றதுக்குரிய நேரம். சோ பயங்கரமான ஒரு நிலைமை. அதுல சினாரியோ நாங்க ரொம்ப டீப்பா போனோம்னா ஒரு சமூகம் சீர்குலைஞ்சு போயிரும். பொம்பளைக்கு வாழ்க்கை இல்லாம போயிரும். பிள்ளைகள் அனாதையா தெருவில் போயிரும். பயங்கரமானவர்கள். தாய்மார்களே, இப்ப உங்க பொறுப்பு என்ன? நம்ம வீட்டுல நாம சல்லியை சம்பாதிச்சு நாம கெட்டிதெல்லாம் செஞ்சா ஓகே. ஜஸ்ட் இப்ப செஞ்சீங்க சரி, படிப்பு மட்டும் கொடுத்தா ஓகேயா? அதையும் நான் ப்ரூவ் பண்ணல. படிங்கன்னு சொல்லிட்டேன், அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன்டா எவ்ரி திங் எல்லாம் ஓகே சொல்யூஷன். உங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். அண்டாபுரத்துல டிஸ்ட்ரிக்ட்ல குக்கிராமத்துல பிறக்கிறாரு ஒரு சிங்களவர். அவர் நல்லா படிக்கிறார், கஷ்டப்படுறார். அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டாக்டர் ஆக்குறது லேசன் நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைய நீங்க டாக்டர் ஆக்கணும்னா அதுவும் நீங்க குக்கிராமங்கள் இருந்து, நான் ஒரு குக்கிராமத்துக்கு முக்கியமாக அது மாதிரி பகுதிகளுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த டைம்ல ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி நானும் கண்கணக்கு இருக்கிறேன். அந்த அளவுக்கான கிராமங்கள் நான் கண்டிருக்கு இப்ப தெரியாது. அவ்வளவு கஷ்டமான கிராமங்களை நான் பார்த்திருக்கேன். அன்பிக்கினியவர்களே, அப்படின்னா இந்த கிராமத்துல இருந்து ஒரு ஆள் இவ்வளவு இந்த அளவுக்கு போட்டி போடுற எக்ஸாம்ல வந்து மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட் எடுக்கிறேன் லேசில். அப்படி எடுத்த ஒரு டாக்டர், நீங்க வர்ற டைம்ல நீர்கொழும்புல நெடுஞ்சா இது அதாவது இதுல வர போக்குல நீர்கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரி ரோட்டுக்கு தெரியும், 6 மாடி பில்டிங் நினைக்கிறேன். அந்த பில்டிங்கை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல அவர் வைத்தியரா கடமை புரியுறார். ஒரு பொம்பளை வர்றா, அவரோட அரசாங்க ஆஸ்பத்திரி வந்தவர் தண்ட வைத்த வழி என்றா அவங்களுக்கு மகரமஜனமே தெரியாது, வேற மாதிரி பெண். சரி, டாக்டர் என்ன பண்றாரு, நீங்க இந்த டேட்டுக்கு காலையில இங்க வாங்க. அவர் என்ன நோக்கத்தை, மேல் மாடியில இது ஒரு அறையில நடக்கு. பொம்பளைக்கு தெரியுது இது வித்தியாசமா என்னமோ நடக்குது, இது ட்ரீட்மெண்ட் இல்ல வேற என்னமோ. அவர் கூச்சலிட ஆரம்பிக்கிறா. டாக்டருடைய தலையெழுத்தே மாறுது. அவர் பதறாரு. பதறின டாக்டர் வாயை அடைக்க பார்க்கிறார், இது பண்ண பார்க்கிறார். திரும்ப என்ன ஆகுது, அந்த பொம்பளையை தூக்கி கீழே போடுறார். சோ இது எப்படி ஹாஸ்பிட்டல் அவர் ஷேப் பார்க்கிறாண்டா, வந்தவர் தற்கொலை முயற்சியில மேல இருந்து கீழே விழுந்துட்டார். அந்த பொம்பளைக்கு கொஞ்சம் உயிர் இருக்குது. ராகமட்டு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அனுப்புறாங்க. கிளம்பு ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்த பொம்பளை அவர் செத்து போறா. பட் அதுல ஒரு சில விஷயங்கள் அவங்க குடும்பத்துக்கு சந்தேகமாகுது. வழக்கு தாக்கல் செய்யப்படுது. எனக்கு ஞாபகம் முஸ்லீம் நீதியரசர் ஒருவர், நான் பேர் சொல்ல வேண்டும், அவர் தான் இதுக்கு நீதி அதாவது தீர்ப்பு கொடுத்தார். 2014-15 நீதிமன்ற மெஜிஸ்ட்ரேட்ல இந்த வழக்கு போகிற நேரம் டாக்டரா வந்து அண்டாள்புர கூக்கிராமத்துல இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறவங்க ஊருனால அவ்வளவு இதுல வந்தவர் கடைசியில ப்ரூஃப் ஆக்கப்பட்டுட்டு இவர் மேல இருந்து கீழே தள்ளிட்டாரு. அவர் கம்பி என்றார். நான் கேட்கிறேன், டாக்டரா மாத்தினா இதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருமாண்டா? ஒரு பகுதி ஓகே, ஒரு பகுதி நான் இல்லைன்னு மாட்டேன். நம்ம பிள்ளைகள் படிக்கணும்ன்றத நோட் அவுட். படிச்சா மட்டும் போதுமான்னு கேட்டீங்கடா, நம்ம உங்களை கூட்டிட்டு போறோம் பல்கலைக்கழகங்களுக்கு. உமாமார்கள் வாங்க கொஞ்சம் ஒரு டூர் தந்தா வேலை. சில உமாமார்கள் நெஞ்சில கை வச்சிருவீங்க, அங்க ஒரு மரமா செய்யும். யார் பல்கலைக்கழகத்துக்கு போன புள்ளை? இங்க 1ஆம் புள்ள, 2ஆம் புள்ள, 3ஆம் புள்ள என்று செலக்டடான புள்ளை. டீச்சர் சொன்னா வாங்கண்டி நடந்து வர்ற புள்ளை இருக்கிறாங்க, ஓடி வர்ற புள்ளை இருக்கிறாங்க. இது ஓடி வர்ற குரூப், நடந்து வர்ற குரூப் இல்ல, ஓடி வர்ற குரூப். டீச்சருக்கு இப்படி மேல ஏறான்னு சொல்லலாம்னு சொல்ற குரூப். இவங்கள பல்கலைக்கழகத்துல போடப்பட்டது. ஃபேலான கூட்டம் மட்டும் போட்டு வைங்க, பல்கலைக்கழகம் பில்டிங்கே செதறி போயிரு. அந்த அளவுக்கு இது 1ஆம் புள்ளையில தான் இப்படி கூத்து போடுறாங்கன்னு யோசிப்பீங்க. இது ஸ்கூல்ல உள்ள பெஸ்ட் கேட்டகரியான ஆட்களை கொண்டு போய் போட்டாச்சு. போட்டா அப்படியே கடந்து போனீங்கண்டா ஒரு உம்மா ஒரு பொம்பளை பிள்ளை எந்த நம்பிக்கையில் அனுப்பியிருப்பாங்க. மரம் அசையும், மரமா அசையல, அந்த பங்குல என்னமோ நடக்கு. யாரோ ஒரு ஆம்பளையோட ஒரு பெண், நான் 2 கோடி சாக்குல போட்டுட்டு அண்டாபுர டவுன்ல பகல் 2 மணிக்கு நான் நின்றா, பிரதர் கொஞ்சம் இதை கொண்டு போய் பேங்க்ல போடுறீங்களா, உங்களை குடி வச்சு தாக்கிடுவான்னு. 2 கோடி நாங்க சாக்குல வச்சிருக்கோம், ஜாமம் இல்ல பகல். ஆனா ஒரு பெண்ணுடைய கருவறையில பெருமதி என்னன்னு தெரியுமா?
இந்த உலகத்துல ஒரு புள்ள என்னன்னு தெரியுமா? தாய் பிள்ளைக்கு பத்தினியா நிக்கிறது என்னன்னு தெரியுமா? அந்த கருவறையை பகிர்ந்து கொடுக்க ஒரு அறிவாளியால் முடியாது. அவன் சரியா செஞ்சா எதையும் அவனுக்கு கருவறைய பகிரலாது. அதனாலதான் இஸ்லாம் அவங்களை கூட்டிட்டு போங்க, அவங்களை பாதுகாங்க. ஒரு ஜெம்மப்பா அவங்க வயிற்று, அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ண கூடாது. அமெரிக்கால 2 மில்லியன் நினைக்கிறேன், இது ஒரு 5-6 வருஷம் இருக்கு இந்த அறிக்கை படிச்சாங்க, அதை விட கூட இருக்கும் 10 இயர்ஸ், இப்ப எவ்வளவு தெரியாது. 2 மில்லியன் பேர் அபோர்ஷன்ஸ் நடந்தும் பிள்ளைகள் பிறக்குது. சட்டம் என்ன தெரியுமா? அமெரிக்கன் சட்டத்தை நான் சொல்றேன், கூகுள் பண்ணி பாருங்க. இப்ப மாத்தினாங்களோ தெரியல, ஆனா இந்த சட்டம் இருக்கணும். யாரு அவங்க பக்கத்துல நிக்கிறாங்களோ ஃபாதர் பேர் அவருக்கு வரும். உண்மையான பயாலஜிக்கல் ஃபாதர் யாருன்னு கண்டுபிடிக்கிறாட்டி யாரோட லாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பும் ஃபாதர் பேர் வரும். நம்ம நாட்டுல போய் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஃப்ளோ ஃபீல் பண்ணுவீங்களா? பார்த்திருப்பீங்களா நீங்க? திருமணத்துக்கு முன்னாடி கிடைத்த பிள்ளையா பின்னாடி கிடைச்ச பிள்ளையான்னு நான் வெளிநாட்டுல சொல்ல, எங்க நாட்டுல அப்ப திருமணத்துக்கு முன்னாடி பிள்ளை கிடைக்குமா? அதையும் ஃபைல் பண்றதுக்கு கேட்டகரி இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? கவனமா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன ஆகுது? படிச்சவங்களுக்கு என்னாச்சு? பல பேர் இந்த இடத்துல ஒரு தாய் தன் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பினது படிக்க, இதை கண்ணால கண்டா அங்கே அழமாட்டாவ. வல்லாஹி சொல்றேன், இந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கு. ஒரு புள்ள என் ஆபீஸுக்கு வந்தா ஒரு உம்மாவோட வந்தேன், தேம்பி தேம்பியார்கள். சரி, நான் இதுக்கு மேல் யூனிவர்சிட்டி போகணுமான்னு சில கதைகளை சொல்லி கேட்டேன். நான் கற்பனை பண்ண இடம் இது இல்லை. நான் சமாளிச்சு ஓரளவு கொஞ்சம் இருங்கம்மா, பொறுங்கம்மா, நிறைய ஆறாம் நடக்கிற நேரம் தான், நாங்க ஹலாலா பிடிக்கணும், இஸ்லாம் காட்டுக்கு போக சொல்லலன்னு நான் சமாளிச்சு. நான் தேம்பி தேம்பி அழுது எனக்கு இன்னைக்கு கண்ணுக்குள்ள இருக்கு. என்ன இஸ்லாம் போயிடுமே சார், இது என்ன நடக்குதுன்னு கேட்கிறேன். பல்கலைக்கழகத்து ஹாஸ்டல்களை நான் சொல்றேன், ஹாஸ்டல்கள்ல ராகிங் என்ற பேர்ல எக்கச்சக்கமா நடக்குது. நான் கேட்கிறேன், இவங்க நல்ல படிச்ச பிள்ளை தானே, இவங்களுக்கு நல்ல ஒர்க் ஓடுது, இது நம்ம நாடு, அப்படியே தூக்கி போடுங்க. 3 வேர்ல்டே உட்காரப்போ யாரு பெஸ்ட்னு சூஸ் பண்ணுங்க. அமெரிக்கன்ஸ், யூரோப்பியன்ஸ், அவங்க பெஸ்ட். எங்களை விட நம்ம ஒப்புக்கொள்ளணும். நாங்க இங்க இருந்து ராக்கெட் சயின்ஸ் பேசினா எங்களுக்கு தலைவலி எடுக்கும். இல்ல, அவன் அங்க இருந்து சொல்லுவான், ஐ காட் தட் பாயிண்ட் என்றுவான், எனக்கு பிடிச்சி, எனக்கு விளங்கிட்டுவான், எனக்கு தெரியுதுவான். ஓ எஸ், ஓகே. அமெரிக்கன்ஸ் எல்லாம் உட்கார வச்சு நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு தெரியுமா? நான் சொன்னா நீங்க ஷாக் ஆகுங்க. உண்மையா சொல்ல போனா அவங்க கலாச்சாரம் என்னைய பொறுத்தல எனக்கு இந்த சக்தி வரும். ஒரு நைட் அவர்களோட வாழ்ந்தால் முடிஞ்சு போச்சு. மனிதர்கள் அல்ல, மிருகத்தோட கேவலமான. ஏனென்றா உம்மா 2 மணிக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அங்க கதவெல்லாம் திறக்க தேவையில்லை. போன்ல பாஸ்வேர்ட் அடிச்சா கேட் ஓப்பன் ஆகும், டோர் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் எல்லாமே போன்ல இருக்கு. சோ நைட்டுக்கு 2 மணிக்கு ஒரு உம்மா அண்டாபுரத்தை குடிச்சிட்டு வந்து, பாப்பா 3 மணிக்கு கிளப்புக்கு போய் ஆட்டளவு குடிக்க மாட்டாங்க. ஓரளவு குடிச்சிட்டு வந்த பிள்ளைகள் தூங்கினா அவங்க உம்மான்னு சொல்ல வருமா? அந்த கல்ச்சரை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படிச்சவங்க அவங்களுக்கு வாழ இயலாதாம், அவங்க வாழ்க்கையை பத்தி இப்ப பேச இயலாது, அவ்வளவு மோசம். கிட்டத்துல பார்த்தேன்னா அமெரிக்கன் கல்ச்சர் எப்படி என்று சொன்னா, பிள்ளைகளும் இருக்கிறாங்க. நான் சில விஷயங்களை சொல்லணும் அவங்களுக்கு புரியறதுக்காக. இங்க புரிஞ்சுக்கோங்க, சில விஷயங்கள் புரியணும்ன்றதுக்கு நான் சொல்றேன். அந்த பிள்ளை வயசுக்கு வந்தா அவங்களுக்கு சில கிளப்ஸ் இருக்கு. அந்த கிளப்புக்கு போய் போயிட்டோம். நாங்க சின்ன பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு பிளே கிரவுண்ட் போடுவோம் விளையாடுறதுக்கு. அதை பார்த்து சந்தோஷப்படுவோம், சிரிப்போம். சின்னவன் ஓடுவாரு, பாய்வாரு, குதிப்பாரு, இதாப்பாரு. அவங்க வயசுக்கு வந்து நான் சும்மா மேலோட்டமா சொல்றேன், வயசுக்கு வந்த பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு இடத்துல கிளப்ல போட்டுட்டு என்ஜாய் யுவர் செல்ஃப்ன்றாங்க. கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் டேக் யுவர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், டோன்ட் பி பிரெக்னன்ட், என்ஜாய் யுவர் செல்ஃப். விளங்கிச்சா? அல்லாஹ் அக்பர். இவங்க படிச்சவங்க இல்லை. எது பெரும் அவங்க வாழ்க்கை சீரழியுது. இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் லைஃப் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வாழ தெரியாது. லிவிங் டுகெதர் ஒரு இடத்துக்கு வர்றாங்க, 2 பேர் வைக்கிறாங்க. அவங்க பர்கருக்கு சளி கட்டுறாங்க, இவங்க பர்கருக்கு சளி கட்டுறாங்களா, 2 பேரும் இது பண்றாங்களா. மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு போறோம், உங்களோட வாழ இல்லாத நம்ம போறோம். சுப்ஹானல்லாஹ். அதை மீறி போய் ஆம்பளையோட கல்யாணம், பொம்பளையோட கல்யாணம். காட்டுல மிருகம் நினைச்சா இந்த மரங்கள் மகரந்த சேர்க்கை நடக்குது, காய்கறிகள் கிடைக்குது, ஆண் மரம் பெண் மரம், ஆண் பூ பெண் பூ எல்லாம் சேர்ந்துதான் நடக்குது. இந்த மிருகங்களாலதான் நம்ம குட்டி போட்டு இதெல்லாம் கிடைக்குது. இதே இந்த லூத் நபி சமுதாயம் செஞ்ச இந்த துரோகத்தை அமெரிக்கர்களும் ஒபாமாவோட டைம்ல தான் நடக்குது. ஒபாமா 2வது காட்சிக்கு வரப்போ அமெரிக்கன்ஸ் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு சட்டமாக்குங்கன்றாங்க. அமெரிக்கா பிரசிடென்ட் ஒபாமா சொல்லிட்டாரு, அவர் மேல குற்றம் வரும் என்றாங்க. நோ, எனக்கு சட்டமாக்குறது நான் ஒரு நீங்க சொல்லுங்க, மக்கள் சொல்றத நான் சட்டமாக்குறேன். more than 66% of the Americans, 66% மேற்பட்ட அமெரிக்கர்கள் சொன்னாங்க, ஆனால் திருமணத்தை சட்டமாக்கு, ஹோமோசெக்சுவல் லெஸ்பியன் சட்டமாக்குறாங்க. கேவலம். இதுக்கு பேர் ராக்கெட் சயின்ஸ் இல்லப்பா, நீ போன் இல்லப்பா, நீ என்னத்தை படிச்சு, நீ மனுஷன் இல்லை. மனிதன் பேசிக் கன்செப்ட் ஒன்று தெரியல. இன்னைக்கு சட்டமாக்கின அமெரிக்கால இன்னைக்குள்ள நிலைமை தெரியுமா?
உங்க ரிலேஷன்ஸ் இருந்தா கேட்டு பாருங்க. ஸ்கூல்ல கிட்ட வைக்கிறாங்க ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையுமே, அவங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன்ஸ் வரட்டும், எஃபெக்ஷன்ஸ் வரட்டும், கொஞ்சம் இதுல இருந்து பெரிய பிரச்சனையா போதுமான்றாங்க. அன்பிக்கினியவர்களே, இதுக்கு சொல்யூஷன்ஸ் இது மட்டும் இல்லை, இதுக்குதான் இன்னொரு பக்கம் சொல்யூஷன். ரிலிஜன் மனிதனை புனிதனாக ஆக்கணும்டா. உங்க பிள்ளை படிக்கணும், அதை நான் 20 வருஷமா பேசுறேன். படிக்கணும் என்று சொல்வதில் நான் இதான் நிற்கிறேன். ஆனா உங்க புள்ள படிச்சு களவெடுக்க கூடாது, படிச்சு அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது, படிச்சு சமூகத்துக்கு துரோகம் செய்யக்கூடாது. படிச்சவங்களையும் இருக்கிறான் துரோகம் செய்யறவன், படிக்காதவங்க இருக்கிறான். படிக்காதவன் காட்டுல பாஞ்சு கள்ளக்காரன் காய்ச்சுனா அது வேற, படிச்சவன் போயிட்டு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல குடிச்சு அதுக்கு பேர் வேற. அன்பு சகோதரர்களே, எல்லாம் பிளப்பிலதான். அப்படி என்றால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மெட்டரை உங்க பிள்ளைகிட்ட இருந்து பாதுகாக்கணும் என்றா இப்ப என்ன செய்யறது? எனக்கும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் பிள்ளைக்கு தைரியமா நீங்க இப்படி உட்கார்ந்துட்டு கேளுமா? இல்ல எங்க பிள்ளைக்கு ஒண்ணு நடக்காது, அவங்க அப்படிலாம் லவ் பண்ண மாட்டாங்களே, அவங்க அப்படிலாம் கள்ளத்தனமா போக மாட்டாங்க. இன்னும் நாங்க அந்த வயசை தாண்டி வந்தோம், அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ் எங்களை காப்பாத்தி விட்டான்னு சொல்லுவோம். அவர்களை காப்பாற்றுற பொறுப்பு எங்களை இல்ல. நம்ம கண்ணை பொத்தி நின்றால் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம சந்ததி அழியுமே. இப்ப என்ன பண்ணணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷன் உங்க பிள்ளைக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ரிலிஜன் பேஸ்ல உங்க பிள்ளை வளர்க்கப்படணும். இந்த ரெண்டும் கொடுக்கப்படுற நேரம் அவரோட கண் திறக்கப்படும். திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங். அவரை சின்னத்திலிருந்து நீங்க காட்டணும். ஒரு குருடரை வந்தா நீங்க டைம் எடுத்து ரோட்ட மாறி பிள்ளையோட வாப்பா அல்லாஹ் உங்களுக்கு 2 கண்ணை தந்திருக்கிறான், கண் தராதவங்களுக்கு டைம் இந்த ரோட்ல ரத்த வெள்ளத்துல இருந்தா this is not my job, இது ஏன் ஜாப் இல்லப்பா, this is government job ன்னு போயிருவாங்க. நாளைக்கு அவங்க வாப்பா ரத்த வெள்ளத்துல இருந்தாலும் இதே நிலைமை. நான் ரோட்ல போக்குள்ள ஓடும், எங்க வாப்பா இருந்தது அங்க ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லாம போயிடுச்சு. உம்மா வீட்டுக்குள்ள செத்து போனா கவர்மெண்ட் வந்து செத்த பணத்தை புழுவோட எடுத்து போகுது. அடுத்த அபார்ட்மெண்ட் உள்ளவருக்கு தெரியாது அடுத்த வீட்டுல இருக்கிறாங்களா இல்லையா. டோட்டலி உலகத்துல அடுத்த பகுதி மனிதன் டெவலப் ஆனா என்று பேசுறாங்க, மனிதன் இன்னொரு பக்கத்துல சீரழிகிறான். This is the proof. அங்கே சைக்காலஜி தெரியாதா? ஃபேமிலி சைக்காலஜில PhD கொடுக்கறாங்க, ஆனா குடும்பம் இல்ல. என்ன சைக்காலஜிடா? குடும்பமாவே இல்லாட்டி நீ எதுக்குடா பல்கலைக்கழகத்துல அந்த சைக்காலஜி பேசணும்? அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பெரிய ப்ராப்ளம், இது ஒரு பெரிய தலைப்பு. சோ எனக்கு இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மட்டும் தான் இந்த தலைப்புல இன்னும் 5 மினிட்ஸ் அப்படிதான் இருக்குது, 10 மினிட்ஸ்க்குள்ள. அதனால நான் பேசிக்லி ப்ராப்ளத்தை சொன்னா மட்டும்தான் சொல்யூஷனை நாட்கள் கணக்கில் பேச வேண்டியிருக்கு. சோ பேசிக் ப்ராப்ளத்தோட நீங்க கவலையோட வெளியே போனா என் பிள்ளையை காப்பாற்ற உணர்வு வந்தா I'm success. இந்த ஸ்பீச்ல ஓகே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு இருக்கு, எங்களால பேச முடியும். நான் இதுக்கு முயற்சி எடுக்க போறேன். இதுவரைக்கும் ஊடு கட்டணும்னு நினைச்சேன், ஆனா ஊடு அந்த புள்ளியின் சேர்த்து ஊட கட்டுவோம். அழகான ஒரு வீடு. அப்படி என்ற தாய்மார்களே, உங்க பங்களிப்பு என்ன, ஆசிரியர்களுடைய பங்களிப்பு என்ன, பிள்ளைகளுடைய பங்களிப்பு என்ன தனித்தனியா பேசணும். இதுல ரிலிஜன் அழகான ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது. மாஷா அல்லாஹ், அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அல்லாஹ்க்கு கட்டுப்படுங்க, ரசூலுல்லாஹ் கட்டுப்படுங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். வேர்ல்டுல ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்ட மாதிரி ஒரு இந்த ப்ராஜெக்ட் உலகத்துல யாருமே கொடுக்கப்படாத ஒரு ப்ராஜெக்ட். இன்னைக்கு எனக்கு பேச ரொம்ப லேசி, ஏனென்றா படிச்ச பெருந்தகைகள் நிக்கிறீங்க, அதே மாதிரி நீங்க விவரம் உள்ளவங்க நிக்கிறீங்க, நான் பேசுறது உங்களுக்கு புரியுது. இதே போதையில தத்தளிக்கிற ஒரு 20 பேரை கொண்டாந்து என்னை இங்க பேச விட்டீங்கன்றா நான் இப்படி நினைச்சு எப்படி இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் பேசினது அவங்களுக்கு இதான் இம்பாசிபிள் டார்கெட், இம்பாசிபிள் மிஷன். நாங்க இன்னைக்கு சிம்பிளா பேசுறோம், இட்ஸ் வெரி ஈஸி. ஆனா ரசூல் எனக்கு இவங்களை மாத்தணும் அப்படின்னா கடமை இல்ல, பேசியாச்சு போயாச்சு. ஏதோ உம்மத்தை பத்தி கவலை இருந்தா கவலையோட பேசுவோம், இல்லைன்னா சும்மா ஜஸ்ட் திஸ் இஸ் மை ஜாப் பேசிட்டு போயிடும், அவ்வளவுதான். ஆனா ரசூலுல்லாஹ் மிஷன் அப்படி இல்லை. உலகத்துல எல்லாரும் உட்கார வச்சு யாரு லாஸ்ட் அப்பா நரகத்துல கேள்வி வருமா இல்ல போட்டா நரகத்துல லாஸ்ட், சொர்க்கம் மேல, நரகத்துல அதல பாதம் குழியில கீழே, யாரு லாஸ்ட் என்று அல்லாஹ் சொல்றாரு, குந்தும் நீங்க தான். அதுக்கு நீங்க தான் ஆல்ரெடி நான் சொன்னேன், நீங்க தான் பெஸ்ட் உம்மத். அல்லாஹ் சொல்றான் குந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தி மினன் நார். நரகத்துல போட்டா சஹாபாக்கள் இருந்தாங்களே அவங்க மாற முன்னாடி நீங்க தான் நரகத்துல லாஸ்ட் நிப்பீங்க, ஆக கீழே. அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா? உங்களை ஜன்னால மேல கொண்டு வர போறேன். இப்ப எனக்கு சொல்லுங்க, நான் படிச்ச படிப்பு படி, நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன், நீங்க படிச்சிருப்பீங்க. எனக்கு தெரியாது, உம்மமார்கள் பிள்ளைகளை தூக்கிட்டு வராங்க, வாப்பமா இருக்கு, என் பிள்ளைய மாத்தித்தாங்களேன்னு கேட்கிறேன். புள்ளைய மாத்தித்தாங்களே, ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்பி பார்ப்போம். சரி, வர்றாரு, 2 பேர் மாறுறாரு, இன்னும் 2 பேர் பழையபடி போறாங்க. சோ எங்களுக்கு 10 பிள்ளைகள், எனக்கு ஒரு 5 பேரை தாங்க பார்ப்போம். குடிச்ச 5 பேரை மாத்திர மாட்டோம், அதே பெரிய தலைவலியா பேர். என்னத்தை நாங்க கவுன்சிலிங் செஞ்சாலும்
வாழ்க்கையில ரியல் லைஃப் அதை ஃபேஸ் பண்ண போல ரொம்ப ஹார்டா இருக்கு. ஆனா தயவு செய்து என்னோட யாரும் கவுன்சிலிங் பேசுறதுக்கு நான் செய்யறது இல்லை, எனக்கு டைம் இல்லை. 6 இயர்ஸா அது சப்ஜெக்டே இல்லை. அதனால பிரச்சனைகள் இல்லை, அதுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்குரிய டைமும் இல்லை, எனக்கு நேரமும் இல்லை. தயவு செய்து நான் போற நேரம் அப்படி யாரும் இது பண்ணாதீங்க, அது ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா நான் பேச பயன் சில கேசஸ் நாங்க செஞ்சது, சில பேர் அதை நிப்பாட்டினா இன்னைக்கு அதுக்கு டைம் இல்லை. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு நாங்க வர்றோம். இப்போ ஒரு புள்ளையை சேஞ்ச் பண்ணணும். ஒரு புள்ள தப்புல ஈடுபட்டாரு, நீங்க வேர்ல்டுல எந்த யூனிவர்சிட்டியில போய் சேஞ்ச் பண்ண போறீங்க? நான் சொன்னதெல்லாம் நீங்க அப்படியே படம் போட்டு பாருங்க. சேஞ்ச் பண்றதுக்கு எங்க இடம் இருக்கு? ஏதாவது மெஷின்ஸ் இருக்குதா எங்கேயாவது? சேஞ்ச் பண்றதுல ஒரு ரொம்ப அற்புதமான சேஞ்சிங் ரசூலுல்லாஹ் பண்றாங்க. வேர்ல்டுல ஆக கீழ்பட்டதுல குடிச்சா அப்படி குடி, விபச்சாரம் அப்படி எல்லாம். இங்க பாலிசி இல்லைன்னு வைங்க, இங்க சட்டம் இல்லைன்னு வைங்க, என்ன விரும்பியோர் விரும்பின மாதிரி செய்வாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல யாரு பிரசிடென்ட் கேட்டீங்கன்னா நோ பிரசிடென்ட். ஜஸீரத்துல் அரபுல அந்த பள்ளத்தாக்குல அவர் தலைவர், இந்த பள்ளத்தாக்குல. அப்ப என்ன சட்டம்? அந்த கோத்திரத்துக்கு இவர் அடிச்சா இந்த கோத்திரம் அவர் அடிக்கும். 3 வருஷமா பகை போகும். ஒரு கொலை அங்க விழும், இங்க ஒரு கொலை விழும். வேற ஒரு சட்டமும் அங்க இல்ல. அப்படிப்பட்ட ஏரியால விரும்பின மாதிரி செய்வாங்கடா. அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? நான் உங்கள ஒரு ஆளை கேட்கிறேன். இப்படி ஒரு குரூப்பை இவங்க சிரிக்கிறத மாத்தணுமா, இவங்க பேசுறத மாத்தணுமா, இவங்க கொடுக்கல் வாங்கணுமா? இட்ஸ் இம்பாசிபிள் மிஷன். வேர்ல்ட்ல உள்ள பெரிய பெரிய பொலிட்டிக்கல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, வேர்ல்ட் பெஸ்ட் ரெவல்யூஷன் ரசூலுல்லாஹ். இந்த ரெவல்யூஷனுக்கு கிட்டவும் இருக்கிறது. இந்த ஹியூமன் ரெவல்யூஷன், திஸ் இஸ் நாட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஜெர்மன்ல நடந்தது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், வேர்ல்ட்ல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஹியூமன் ரெவல்யூஷன், மனிதன் கோபக்காரன் அடங்கினார், கண் கலங்காத ஆண்கள் கண் கலங்கினார்கள், இறைவனோட ஆலயத்திலே ஒன்று சேர்ந்தார்கள். அவர்கள் பொம்பளை பிடிச்சு அடிச்சவங்க ரசூலுல்லாஹ் ஃபைனல் பேச்சு 82 நாட்களுக்கு மூத்தாரத்துக்கு முன்னாடி முழு மனித அதாவது எல்லாரையும் பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அரபு ஜஸீரத்துல் அரபு இந்த பேச்ச ஒரு மனிதன் இன்றைக்கு பேச இயலுமான்னுட்டான். அவட்ட அரபி அஜமி என்பது அப்படி. நீங்க ஏர்போர்ட்ல இருந்து தள்ளி விட்டுருவாங்க ஆஜமி அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஃபைனல் ஸ்பீச்சை கொண்டு போய் பாருங்க ஹஜ்ஜத்துல் வதா. கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் இல்லை, என் காலுக்கு போட்டு மிதிச்சுட்டேன். அரபி அஜமி வித்தியாசம் இருக்கு. ஸ்ரீலங்காவும் ஒன்றுதான், எனக்கு சௌரியம் ஒன்றுதான், பிரான்சும் ஒன்றுதான் சொன்ன தலைவர் ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சை தொடர்ந்தாங்க. மக்களே, பெண்கள் விஷயத்துல நல்லவா நடந்துருங்க. நான் வரப்போக்களை பொம்பளை பிள்ளைகளை புதைச்சிங்க. நான் போக்குகளை பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுத்து போட்டு தன்னுடைய வசீயத்தை பெண்களுக்கு சொன்னவர் ரசூலுல்லாஹ். பொம்பளை பிள்ளைக்கு ஆன்மாவில நீங்க புதைக்க போறீங்க என்று சொன்ன ரசூலுல்லாஹ். பெண்களுக்கு கௌரவத்தை தூக்கி வச்சாங்க ரசூலுல்லாஹ். இப்ப நம்மகிட்ட என்ன கேட்கிறேன்? இந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ், இவ்வளவு ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணி காட்டு மிராண்டி கட்டுப்பட மாட்டாங்க. எடுத்தா வால்ல வெட்டுவாங்க. பார்ப்பாங்க, பொங்கலைய டான்ஸ் பண்ண விடுவாங்க, கல்லை எடுத்து சாராயத்தை எடுத்து ஊத்துவாங்க, குடிச்சிட்டு கவிதை படிப்பாங்க. மெயின் கவிதை வரணும் அவங்கள்ட்ட, கவி பாடணும், அதை பூஸ்ட் பண்ணணும். அதுக்கு நிலா நைட் லைஃப் தான் அரபுட லைஃப். அதுக்கு எடுத்து இறைச்சி எடுத்து பாபிக்யூ பண்ணுவாங்க, சுட்டு எடுப்பாங்க. சில வேளை பொம்பளையில ஆட விடுவாங்க, கவிதையை உத்தரப்படிக்கு அவர் படிப்பார். அந்த சமூகம் முழுக்க நைட் லைஃப் சேஞ்ச் ஆகுது. அந்த நிலாவை பார்க்கவும் இல்லை, இதுவும் இல்லை, பொம்பளை ஆட விடல, குர்ஆனை ஓதி தேம்பி தேம்பி அழுகிறாங்க. கால் நிக்கிற அளவுக்கு கால் வீங்குது, நிற்கிறார்கள் கால் வீங்கு. நீண்ட தாடிகளோடு உள்ள அரபுகள் பொருள் இப்படி தலையை குனிக்க மாட்டாங்க. அரபுகள் அடங்க மாட்டாங்க, கல்ச்சர் அது. இப்படி நிற்பாங்க. அந்த அரபிகளுடைய தலையை கொண்டு போய் சஜதாவுல அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி அந்த பிரச்சாரத்துக்கு போறவங்க கீழே சஜதாவுல விழுறாங்க. வேர்ல்டுல இந்த ஹியூமன் ரெவல்யூஷனை பொறுத்தளவுல 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களை நாங்க பார்க்கல. 1400 இயர்ஸ் இங்க ஒரு ஸ்டாச்சு இல்ல, சிலை இல்ல, ஒரு உருவம் இல்ல. இன்றைக்கு அவங்கள பத்தி பேசுற நேரம் இந்த அந்தாபுரத்தில் ஒருத்தர் மூத்தா இருப்பார். அவங்க குடும்பத்தார் 10 வருஷத்துக்கு முன்னாடி அழுந்திருப்பாங்க. இன்றைக்கு அவருடைய மையவாட்டில் எங்க அடக்கம் செஞ்சாங்க பிள்ளைகளுக்கே தெரியாம மறந்துருக்கு. 1400 வருஷம் ஒரு போட்டோவும் இல்ல. அந்த சஹாபி யாருன்னு தெரியாம அவங்க எங்க நாட்டு ஆள் இல்லை, எங்க கண்ணால ஓடுது. ஓ மிராக்கிள் லைஃப், என்ன வாழ்க்கை! உங்களால வாழணும் என்று ஃபீல் ஆகுது, துடிக்கிறவங்க. அதுதான் ரெவல்யூஷன். இந்த மனித சமூகத்தில் நடந்த ரெவல்யூஷன் எங்கள்கிட்ட இருக்கு. சோ ப்ளீஸ், கட்டாயம் கல்வி தேவை, அது பாதி. இன்னொரு பகுதி இருக்குது, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ப்ளீஸ், நீங்க உம்மாண்டா உங்க பிள்ளைய கொண்டு போய் படிக்க வைங்க. படிச்சாரான்னு பாருங்க. உங்க பிள்ளைய கொண்டு போய் பள்ளியில சேருங்க, பாருங்க அவர் ஓதிட்டு வந்தாரான், அவருடைய பண்புகள் மாறுதான்னு பாருங்க, தர்மம் கொடுக்கிறாரான்னு பாருங்க, அடிச்சுக்கொள்ள போகல அவருக்கு பண்பு சொல்லிக் கொடுங்க, அவருக்கு இரக்கத்தை உண்டாக்குங்க. மனிதர்களுக்கு இரக்கமான செல்ஃபிஷ் நாங்க எங்க குடும்பம் விடுங்க. இது உம்மத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது, அவருக்கு கொடுங்க. இதெல்லாம் கொடுக்க நீங்க படிக்கணும்.
உங்களை உட்கார வச்சது வேற ஒன்றுக்கும் இல்லை, இந்த ஃபீலிங்ஸை உருவாக்கு. நீங்க படிக்கணும்னு நினைக்க இங்க ஒரு 2 பேர் மாறினா இந்த ஊர் மாறி. அன்புக்கினியவர்களே, அதனாலதான் சொல்றேன், கான்செப்ட் எங்க வருவது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கட்டுப்படாங்க. இஸ்லாம் முள்ள முள்ள வளருது. எந்த அளவுக்கு வளருது தெரியுமா? பள்ளிக்கு வந்தவங்க குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா, வலா தக்ரபு ஸலாத்து வ அன்தும் சுகாரா. குடிச்சிட்டு தொழுறாங்க, எதை விட்டாலும் குடிய உடையறான்றாங்க. குர்ஆன் ஆயத்துல வருது, வலா தக்ரபு ஸலாத்து வ அன்தும் சுகாரா. நீங்க போதையில இருக்கிற நேரம் தொழுகைக்கு வராதீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுமா? வேர்ல்ட் ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன் ரசூலுல்லாஹ் உருவாக்கி இன்னைக்கு நிறைய கிளப்ஸ் இருக்குது, நிறைய புரட்சி பண்றாங்க. பில்லியன், நாட் மில்லியன் டாலர்ஸ், பில்லியன் டாலர்ஸ் போடுறாங்க, யூத்தை காப்பாற்றுவோம் இதுல இருந்து. ஆனா ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன் உருவாக்கின ஒரு புரட்சியும் யாரும் செய்யல, எந்த சயின்டிஸ்டும் செய்யல. ஒரு வில்லேஜ், ஒரு ஊரை மாத்தின சயின்டிஸ்டும் காணலாது. ரசூலுல்லாஹ் டோட்டல் ஜஸீரத்துல் அரபையும் ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன் ஆக்கின. ஆயிஷா நாய் சொல்றாங்க, அந்த ஆயத்தரங்க இன்னமல் ஹம்ர் என்ற ஆயத்தரங்க கூட குடம் குடமா கொட்டினாங்க. இதுக்கு பிறகு அவங்க வாயில ஒரு டாட் படல். ஜினால இன்ட்ரெஸ்ட் கண்டவங்க தொழுகையில இன்ட்ரெஸ்ட் கண்டாங்க, திரும்ப அவங்களுக்கு ஜினாட வாசல் இருந்தாலும் அவங்க திரும்பி கொண்டாங்க. குடியில இன்ட்ரெஸ்ட் கண்டவர்கள் அவங்களுக்கு குடி தெரிஞ்சாலும் இந்த பக்கம் திரும்பி இது ஒத்தருக்குள்ள நடந்தா நீங்க இன்னைக்கு அதிசயமா பார்க்க வேணாம். இது சமூகமா நடந்துச்சு. எனக்கு ஒன்று கொண்டு வாங்க, ஒரு புக்கை கொண்டு வாங்க, இப்படி ஒரு புரட்சி செஞ்ச ஒரே ஒரு மனிதனுக்கு கொண்டு வந்து காட்டு. உங்களுக்கு அந்த அல்லாஹ்வுடைய வேதம் இன்றைக்கு இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய போதனை இருக்குது. டிசிஷன் ஆஃப் யூ, தீர்மானம் உங்களுக்கு. உங்களுக்கு இது வேணுமா? நீங்க நினைச்ச மாதிரி குடும்ப கதை, நாடகம், அதுல உள்ள விபச்சாரம் இன்னொரு பக்கம், வெட்கம் பேரும். அது ஹராமா ஹலாலா ஜமியத்துலமா இந்த தண்ணி பொறுத்தல கலால் கொடுத்தாங்களா இல்லையான்னு பாப்பீங்க. என்ன பொறுத்தல அதுக்கு ஹராம் சர்டிஃபிகேட் தான் கொடுக்கும். ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் அடுத்த விட்டு பொம்பளையும் இந்த ஆம்பளையும் சேர்ந்து ரோட்ல நடந்து கையை கூட்டிட்டு போனா நீங்க ஹலாலா அது பாக்குறதுக்கு அது ஒரு பக்கம். சோ அன்பிக்கினியவர்களே, தாய்மார்கள், அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க ஃபர்ஸ்ட் கட்டம் அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கடா. எங்க இருந்து கட்டுப்பாடு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு பாயிண்டோட நான் முடிக்கிறேன். அன்பு தாய்மார்களே, அதாவது அல்லாஹ்க்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கடா. எங்க அளவுக்கு வந்துச்சு தெரியுமா இந்த கொள்கை? அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சுபவுக்கு 2 ரக்காத் என்றா, யாராவது வந்து எனக்கு 4 ரக்காத் தொழணுமே என்று ஃபீல் ஆனா அது பிழையா? கட்டுக்கோங்க கொஞ்சம் பாருங்க, போன கோட்டம் இருக்கக்கூடாதா? நான் இப்ப எழுப்பிட்டேனே ஃபஜ்ருக்கு, எனக்கு 4 ரக்காத் தொழ ஆசையண்டா, ரசூலுல்லாஹ் 2 தான், அதுக்கு மேல 3 போறாது. இஷாவுக்கு 4 ஆக்கி, இஷாக்கு 2 ஆக்கி, சுபஹுக்கு ஒரு 4 ஆக்கலாமே, மக்ரிப் 3 ஒரு 5 ஆக்கலாமே. இல்ல, சூரத்துல் ஃபாத்திஹா பத்தி நான் ஒரு பயன் பண்றேன். அதை ஒருத்தர் கேட்டார், நிறைய மகிமை இருக்கு, திரும்ப திரும்ப இந்த உம்மத்துக்கு கிடைச்ச ஆகப்பெரிய கிஃப்ட். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா பத்தி ஒருத்தர் கேட்டதுக்கு கூட, ஆமா இதுக்கு கூட நான் அசான் சொன்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு தான் அசான் சொல்ல வேண்டாம். யாரு போன சொன்னது? யாசின் சூரா அதுல இவ்வளவு இருக்கு என்று சொன்னா நான் ருக்குக்கு போனா யாசின் தான் ஓத வேண்டாம். கட்டுப்பாடு இந்த உம்மத்துக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் கட்டுப்பாடு. அல்லாஹ்க்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு போட்ட கோலம் மீறக்கூடாது. இப்படி கட்டுப்பாடோட பழகின புள்ள கட்டுப்பாடு பிரேக் ஆக்காது. உம்மாவை பார்க்க போக நல்லா சொல்லி கொடுக்கிறான். ஒன்னில் உங்க பிள்ளைக்கு உங்களோட இறக்கமே இல்லை, வராத்துக்குள்ள அவங்களுக்கு சீன்னு சொல்லாதப்பா, சீன்னு சொல்லாதப்பா. அந்த புள்ளை எப்படி இஸ்லாத்தை கொடுத்துக்கிற எப்படி நடக்கும் தெரியுமா? அவங்கள விரட்டாத, எப்ப விரட்டாத தெரியுமா? சும்மா சுகமா இருக்க போல விரட்டாதுன்னு சொல்லல. வயோதிபத்தை அடைஞ்ச உடனே உங்க உம்மா இருந்த இடத்திலே மனஜலம் கழிக்க போக்கல, அவங்க வாப்பா உண்டா பேச போக்கல. இவர் இந்த சபைக்கு உண்டாலே பிரச்சனையா இருக்குது, விவரம் இல்லாம பேசுறாரு. அவங்களுக்கு இப்ப மறைக்க தெரியாம, அவங்களுக்கு அது மறந்திருக்கிற நேரம், அவங்க ஆடைகள் விலை இருக்கிற நேரம் நீங்க என்ன செய்யணுமா? அல்லாஹ் சொல்றான், வலா தகுல்லஹுமா, அவங்களுக்கு சீன்னு சொல்லாதீங்க. வலா தன்ஹருஹுமா, அவங்கள விரட்டாதீங்க. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையாக அவங்களோட பேசுங்க. வகுல்லும் பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ் ரப்பிர்ஹம்ஹுமா, ரப்பிர்ஹம்ஹுமா, அவங்க 2 பேருக்கும் இரக்கம் காட்டியா அல்லாஹ். சின்னத்துல எங்களுக்கு எப்படி இரக்கம் காட்டினாங்களோ, நாங்க மனஜலம் கழிக்க போகல எங்க மனஜலத்தை எப்படி தூய்மைப்படுத்தினாங்களோ அந்த கல்வத்தாயா அல்லாஹ் அவங்க மனஜலம் கழிக்க போகல இன்றைக்கு அவங்களை தூய்மைப்படுத்துறதுக்கு கெட்ட எண்ணத்தை தராது. இந்த குர்ஆன் உங்க பிள்ளைக்கு போய் சேரணும்டா தாய்மார்களே, இந்த கல்வி வரணும்டா. அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல் கான்செப்ட் நல்லா புரியுங்க. அல்லாஹ்க்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும். இந்த கட்டுப்பாடு மீறினா பிதா.
ஒரு ஆளுக்கு நினைக்கிறது இப்ப நான் இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு தொழணும் துஹர் 4 ரக்காத் 7 5 ரக்காத். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க, அதாவது நல்லது தானே அப்பா செய்யுங்க, நல்லது கெட்டது சொல்லணும் ரசூலுல்லாஹ். மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்து. இந்த மார்க்கத்துல புது சவுண்ட் உருவாக்கப்பட்டால் அவரிடம் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, திருப்பி அவருக்கே கொடுக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு இங்க கால சிம்பிளா முன்னாடி வைக்கல. ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னா நாங்க சமிஅனா வ அத்தஅனா, செவிமடுத்தம் கட்டுப்பட்டோம். உங்க வீட்டுல நீங்க அப்படி கட்டுப்பட்டீங்களா? உங்க ஹஸ்பண்ட் கட்டுப்பட்டாரா? ஒரு விஷயம் ஹராம் என்று ஏற்றுக்கொண்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு வியாக்கியானம் கொடுக்க போவாரீங்க. இந்த பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னு வைங்க, உங்க லைஃப் மாறும். இல்லைண்டா ரசூலுல்லாஹ் ஹவுலுல் கௌதர்ல நிற்பாங்க, இந்த உம்மத்துக்கு தண்ணி கொடுக்காத அருமையான ஒரு நாள். ஒரு பக்கத்தில் பயங்கரம், இன்னொரு பக்கத்தில் அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் கையால அவங்க முகத்தை பார்த்து தண்ணி கொடுக்கிற வாய்ப்பு. அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் வரும். புகாரில் இந்த செய்தி வருவது, மலக்குமார்களை பார்த்து தடுப்பாங்க மலக்குமார்கள். உம்மத்தி உம்மத்தி என்ன உம்மத்தை விடுங்கப்பா, அவங்க அடையாளத்துல கண்டு சொல்லுவோம் உம்மத்தி உம்மத்தி. ரசூலுல்லாஹ் பார்த்து மலக்குமார் சொல்லுவாங்க, இன்னக லா தத்ரி மா ஹதஸு பஅதக், உங்களுக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. மார்க்கத்தை புதுசா மாத்தி விட்டாங்க, அவங்க நினைக்கிற மாதிரி மாத்தினாங்க. பிள்ளை பள்ளிவாசல் நிர்வாகிக்கு மார்க்கத்தை மாத்த இயலாது, அதுக்கு கட்டுப்படுற ஹஸ்ரத் பிள்ளை. ரசூல் அல்லாஹ் ரசூல் நாளைக்கு ஒருத்தர் வந்து லுஹருக்கு 5 ரக்காத் நோ. இந்த கொள்கை பேசிக்ல வந்தா மட்டும்தான் ஸ்டடியா நிற்போம். யாரு சொன்னாலும் பிள்ளை பிள்ளை சரி சரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல யாரு சொன்னாலும் கேட்போம்டா, இப்படித்தான் மக்கத்து காஃபிர். யாரு சொன்னாலும் கேட்டேன், யாரு சொன்னாலும் கேட்கல. நான் இன்னைக்கு சொன்னா நீங்க கேட்க கூடாது. எனக்கு அல்லாஹ்வுடைய வேதத்துல நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க அது எங்க இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா என்னன்னு சொல்லுங்க, நாங்க எவிடன்ஸ் கேட்கணும். யாரும் அவர் விரும்பின மாதிரி பேசினார் எல்லாம் கேட்டுட்டு போனா அதுக்கு பேர் ரிலீஜன் இல்ல. எங்க உம்மா பாப்பா சொன்னாங்க, ஆதாரம் காட்ட கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால சமிஅனா வ அத்தஅனா, செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம். அன்பிக்கினியவர்களே, அதனால் சொல்றேன், கவனமா புரிஞ்சுக்கோங்க. நாங்க வீட்டுக்குள்ள கட்டுக்கோப்படும். நீங்க அடிமையான்னு கேட்டா எங்க வைஃப் கேட்பா அடிக்கடி. அதாவது இஸ்லாம் சொல்லுது நாங்க அடிமையாகணும். பிள்ளைகள் கிட்ட சொல்றீங்க அடிமையான்னு கேட்கிறாங்க, என்ன சொல்லு? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்க அடிமை. யாராவது இங்க சுதந்திரம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க போய் உங்களுக்கு இந்த சுதந்திரம் ரப்புக்கு அடிமை. ஆயிஷா நாயிட்ட ரசூலுல்லாஹ் பேசுற கால் வீங்கி ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம் உங்களோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு நீங்க நிக்கணுமா? இந்த வீட்டுல நடக்குது, பப்ளிக்கா இந்த வீட்டுல நடக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய கால் கதமா இதா இருக்குது, வெடிச்சு. நாங்க அத சும்மா இருந்து இல்ல, கால் நின்று நின்று நைட் எல்லாம் இது ஒரு நாள் நடக்கல. இந்த உலகத்தில் மன்னாதி மன்னர்கள் ரூம்கள்ல தூங்குற நேரம் இந்த நபி நாட்டு ஜனாதிபதி கால் வீங்கும் அளவுக்கு தேம்பி தேம்பிய இறைவனோட இரவுல பேசுறார். இறைவனோட இரவில் பேசுறார். வைஃப் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வோட பாவம் எல்லாம் மன்னிச்சிருக்கேன், நீங்க நிக்கணுமா? நாங்க இந்த ஆன்சர் எப்படி பண்ணுவாங்க? வைஃப் நான் நல்ல மனுஷன் நினைக்க கூடாதாமா அப்படின்னு கேட்பேன். ரசூலுல்லாஹ் ஆன்சர் கொஞ்சம் பாருங்க. அஃபலா அகுன அப்தன் ஷுக்கூரா, ஆயிஷா அல்லாஹ்க்கு நான் நன்றி செலுத்துற அடிமையா இருக்க கூடாது. ரசூலுல்லாஹ் வீட்டுல பேச போகிற வைஃபோட நாங்க அடிமை ஆயிஷா, ரப்புக்கு அடிமை. எத்தனை நாள் ஃபீல் பண்ணி நீங்க அடிமை? ஒரு நண்பர் கால் பண்ணினார், எங்க வைஃபுக்கு நான் கஷ்டப்பட்ட நிறைய கஷ்டங்களை சொன்னார். சகோதரி இருக்கிற இந்த மாதிரி இதாக்கி நான் இப்படி இப்படி பண்ணி என்னோட டிரைவர் இருந்து வரார். நாங்க நைட்டுக்கு நடப்போம், அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருப்பாங்க ரோட்ல, ஏழைகளுக்கு சாப்பாடு வச்சிருப்பாங்க. நாங்க அதுல இருக்குதான்னு பார்த்து கொண்டு அந்த ரூம்ல சூடாக்கி சாப்பிடுவோம். என் வைஃபுக்கு இந்தியாவுக்கு நான் கொடுக்குறேன். அவ கேட்கிறா, சில விஷயங்களை நான் தடுக்க போகல, நான் உங்களுக்கு அடிமையான்னு கேட்கிறா. எனக்கு அப்படியே அசந்து போகுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு இஸ்லாத்தை சொல்ல போகல, நான் உங்களுக்கு அடிமையான்னு கேட்கிறான்டா. இன்றைக்குள்ள பெண்கள்கிட்ட சொல்லப்பட்ட ஒரு மூலம் அது ஃபைனான்சியல் ஃப்ரீடம். நீங்க என்ன, நாங்க வாங்குவோம், மைக்கா மை பெட்ரோல் நாங்க சம்பாதிப்போம், நீங்க போங்கன்னு சொன்ன அமெரிக்காட நிலைமை கொஞ்சம் பாருங்க. சோ இஸ்லாத்தை தாண்டி போக கூடாது, கட்டுப்பாடு. நீங்க அடிமையான்னு கேட்டையா, ரப்புக்கு அடிமை. ரப்பு போட்ட கோட்டுக்கு ஏண்டா ஆசை மிஞ்சி கொடுக்கிறாரு. கல்புக்கு அந்த சொல்லுங்க, வீட்டுல நாங்க அடிமை. அடிமைடா ரோட்ல ஒருத்தனை விற்பாங்க போது அந்த காலத்துல அவங்க ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாங்கடா, அவருக்கு எந்த ஆசாபாசமும் இல்லை. ஏண்டா அவர் வாங்கிட்டாரு, இவர் வாஷிங் மிஷின் நீங்க வாங்கிட்டு போய் துவைக்கிற மாதிரி ஒரு மனுஷனை வாங்கிட்டு போய் வேலை செய்ய, ராத்திரியெல்லாம் வேலை செய்யுது. இஸ்லாத்துல அனுமதி இல்லை. ஆனா ரப்புக்கு நாங்க அடிமை. ரப்பு எங்களை அப்படி கஷ்டப்படுத்துது, ரப்பே என்ன போட்டு அப்படி கஷ்டப்படுத்தல. அடிமை என்ற கொள்கையை வீட்டுக்கு கொண்டு போன சமயனா வார்த்தைனா ஒவ்வொன்றா கேட்பீங்க. இப்ப சுப்ஹானல்லாஹ் சொல்லலாமா? டாய்லெட்டுக்கு போறதுக்கு ஒரு துஆ இருக்குது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ். ஒரு ஆள் சொல்றாரு, இல்ல நான் இப்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி தான் போவேண்டா. ஏய், இது டாய்லெட்டுக்கு போறது காலையில இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் இத சொல்லணும்.
இதை மாத்தி சொல்லல. இதுக்கு இந்த சூறா ஓதின இவ்வளவு நன்மை, அதனால டாய்லெட் வாசலுக்கு முன்னாடி நான் தபாரக்கல்லதி ஓதிட்டு தான் போக வேண்டாம். தபாரக்கல்லதி ஓதினா நன்மை இருக்குது. இது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததா? ஒவ்வொன்றா கேளுங்க. குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதான்னு பாருங்க. அன்பு தாய்மார்களே, இது அன்பான உபதேசம். இல்லைன்னா ரசூலுல்லாஹ் அங்க நிக்க தொங்கல் மலக்குமார்கள் எதிர்க்க ரசூலுல்லாஹ்வை பார்க்க முடியாம போயிரும். ரசூலுல்லாஹ் கையால தண்ணி குடிக்காம போயிரும். இதை சொல்லி எனக்கு என்ன லாபம் தெரியுமா? நாம் எல்லோரும் உம்மத்தாக ரசூலுல்லாஹ் கையால தண்ணி எடுக்க ஃபைனலா அவண்ட முடிக்க அடிக்கடி சொல்லு. அன்பான தாய்மார்களே, பேசுறேன். நான் எல்லா நாளும் இங்க நின்று பேச மாட்டேன். எனக்கு கொண்டு ஓச்சுது. என்ன எது நடந்தாலும் ஒன்று நடக்க போகுது. நான் மௌத்தா, நீங்க மௌத்தா போறீங்க. இன்றைக்கு இவர் மௌத்து என் எஃபில வந்திருக்கும், வாட்ஸ்அப்ல வந்திருக்கும், மெசேஜ்ல வந்திருக்கு. ஒரு நாள் வரும் அன்றைக்கு எனக்கு பார்க்க இல்லாதது ஏன் மரண செய்தி, எல்லோரும் பார்க்கிற எனக்கு பார்க்க முடியாத மரண செய்தி வருகிற நாள் நமக்கு நெருக்கம். நாங்கெல்லாம் 1000 10,000 வருஷம் இங்க வாழ வரணும். இருக்கிற கொஞ்ச நாள்ல 4 பேருக்கு நன்மை செய்யணும், 4 பேர் கண்ணை துறக்கணும். இது உம்மத்துக்கு எங்களால முடியுமான நல்ல காரியங்களை செய்யணும். அதனால ஃபர்ஸ்ட் நல்ல காரியம், நான் நிறைய ஷொக்கான இடங்கள்ல ஒன்றுதான் உம்மாட ஜனாசா வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு நல்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு மார்க்கம் படிச்சு நினைச்சேன். கடைசியில வந்து ஜனாசாக்குரிய கடமைகள்லாம் நான் சொல்லிட்டு நிற்கிறேன் மையவாடியில. அவர் வந்து கேட்கிறார், எப்படி தொழுவிக்கணும்னு கேட்க. ஜனாசாட சில துவாக்கள் தெரியாது. உங்க புள்ள பள்ளியில உள்ள ஹசரத் துகர் தொழிப்பார், அசர் தொழிப்பார், பெருநாள் தொழிப்பார். உங்க ஜனாசா அவர் தொழிக்க மாட்டார். ஏன்? அவரால் இயலாதா? அவர் கேட்படுவார், உறவுகள் வாங்கன்னு கூப்பிடுவார். அவருடைய ஜனாசாவை தொழுவிக்க நெருக்கமான ஒரு உறவு வருது. அது உங்க கணவரா இருக்கலாம், சில பேர் உங்க பிள்ளையா இருக்கு. ஏன் நெருக்கமான உணவு தெரியுமா? கடைசியா பிரியாவளை கொடுக்க போகிறோம், அல்லாஹ்விடம் ஃபைனலா கேட்க போறோம். யாரும் எங்க உம்மாவுடைய கபரை விசாலமாக்கிறியா, யா அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். இது உணர்வா அழுந்து கேட்க போறோம். நீங்க யார சம்பாதிச்சீங்களோ, அரசியல்வாதிக்கு அரசியல் கூட்டம் வரும், பிசினஸ் மேனுக்கு பிசினஸ் கூட்டம் வரும். கூட்டம் பள்ளி பெறுகிறதுல முக்கியம். தேம்பி தேம்பி அழுகிறவங்க கூக்கிராமத்துல இருந்து ஓடி வருவாங்க உங்க ஜனாசாவை கேள்விப்பட்டு. அன்றைக்கு அவங்களுடைய பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு வருவாங்க. அவங்க வந்தது ரப்போட பேசுறதுக்கு. ஒரே ஒரு தொழுகை மட்டுமே. நாம சஜிதாவை நோக்கி தொழுற எந்த போட்டோவும் இல்லை. ஒரே ஒரு தொழுகை. ரசூல் அடக்கம் செஞ்சுட்டு தொலை சொல்லல, முன்னாடி டெட் பாடியை வைக்க சொன்னாங்க ஜனாசாவை. ஜனாசாக்கு நின்று சஜதா செய்யாம எல்லோரும் ஜனாசாவை முன்னாடி வச்சுட்டு தொழுகிற ஜனாசா. ஏண்டா இந்த நேரத்துல ஃபீலிங்ஸ் லாஸ்ட் மூமெண்ட்ல அல்லாஹ் இது 3வது தக்பீர்ல நாம சொல்றது வர்ஹம்ஹு, அவருக்கு அருள் புரிஞ்சிரியா அல்லாஹ், வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அவருடைய பிழைகளை பொறுத்துறியா அல்லாஹ். வாப்பாவை முன்னாடி வச்சிட்டு புள்ள கேட்கறாங்க, யா அல்லாஹ் வஆஃபி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு, யா அல்லாஹ் அவருடைய நுழைவாயிலை சங்கையாக்கிறியா அல்லாஹ், கேவலமாக்கிறாதே யா அல்லாஹ். கபர்ல போய் வைக்க போறோம் யா அல்லாஹ், கேவலமாக்கிறாதே யா அல்லாஹ். எங்க வாப்பா யா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி முத்கலஹு, யா அல்லாஹ் விசாலமாக்கிறியா அல்லாஹ், அவருடைய நுழைவாயிலை விசாலமாக்கிறியா அல்லாஹ். வக்ஸில்ஹு பில் மாஇ வத்தல்ஜி வல் பரதி, யா அல்லாஹ் அவளை தண்ணீராலும் பனியாலும் குளிர் தண்ணியாலும் குளிப்பாட்டியா அல்லாஹ். எங்களுக்கு உடலை குளிப்பாட்டினோம் யா அல்லாஹ், தூய்மைப்படுத்தணும் யா அல்லாஹ். கல்வை நீதான் குளிப்பாட்டணும் யா அல்லாஹ். கல்வியுள்ள பாவத்தை அழிச்சிரியா அல்லாஹ். புள்ள வாப்பாவை வச்சுட்டு உம்மாவை வச்சுட்டு கேட்கிற மாதிரி ஒரு புள்ளைய வளர்க்கணும் தாய்மார்களே. இந்த ஃபீலிங்ஸ் வரணும். இன்றைக்கு உள்ளவங்க என்னோட நண்பர்கள் படிச்சவங்க இருக்கிறாங்க, மாற்று நண்பர்கள், அவங்ககிட்ட போய் கேட்டா அவங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. என்னப்பா உங்களோட உமா எல்டர் சாப்பிட முடியும், just we are paying 40,000 per month, we are paying. நாங்க 40,000 பே பண்றோம். உமாவுக்கு 40,000 பே பண்றானா, அதுக்கு தான் நாம் செத்து போனா ஃபியூனரல் ஹோம், அப்படியே எல்டர்ஸ் ஹோம்ல இருந்து கொண்டு வர மல்சாலாவை வீட்டுக்கு கூட சபத்தை எடுக்காம அங்கே இதை முடிச்சுட்டு. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க விட்டு செல்கிற சொத்துல மிகச்சிறந்த சொத்து வலதுன் சாலிஹுன் யதுலஹு, விட்டுட்டு போற சாலிஹான புள்ள உங்களுக்கு துஆக்கி. உம்மா மறந்துடக்கூடாது. வீட்டுல நிறைய ஃபங்க்ஷன் போய் உம்மா மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தா தேடி போய் அந்த மையவாடியில தலைமாட்டில் உட்கார்ந்து யா ரப்பி எங்க உம்மா யா அல்லாஹ் என்று ஃபீல் பண்ற ஒரு குழந்தை உருவாக்குங்க. ஜடங்களை உருவாக்க கூடாது என்றால் இந்த முயற்சி, அதாவது ஆம்பளை பிள்ளை இப்படி செய்யணும். கபரு வைத்து உம்மா எங்க அடக்கம் செய்யப்பட்டது, வாப்பா அடிக்கடி அம்மா யா அல்லாஹ் எங்க உம்மாட கபரு. இன்னைக்கு உம்மா மௌத்தானவங்க வீட்டுல உம்மா வாழ்ந்தாங்களான்னு மரம், அவங்க இன்னைக்கு என்ன நிலைமைன்னு தெரியாது, ஒரு துவாவும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். இந்த நிலைமையில நாம் ஆக்கக்கூடாது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க பங்களிப்பு எங்க செலுத்தணும் என்பதில் மேலோட்டம்
அது கிளாஸா தான் போகும். சோ மேலோட்டமா எங்க பிரச்சனை, உங்க பிள்ளையோட படிப்புக்கு பின்னாடி நீங்க நில்லுங்க, மார்க்க கல்வி பின்னாடி நீங்க நில்லுங்க. சமிஅனா வஅதானா என்று தெளிவெடுத்தும் கட்டுப்பட்டும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டுப்பட்டோம், அதை மீறி நாங்க பேச மாட்டோம் என்ற செயலை நீங்க வீட்டுல பழக்கிறீங்கடா. இன்ஷா அல்லாஹ் உங்க ஜனாசாவை தோல்ல கொண்டு போகிற நேரம் உங்க பிள்ளைகள் அழுகிறது மட்டும் இல்லாம ஃபைனல் மூமெண்ட்ல ஜன்னாவுக்கு அனுப்பு வரைக்கும் ரப்போடு போராடுவார்கள். ரப்போட போராடுகிற அளவுக்கு உங்க பிள்ளைகள் அழுது இந்த துவாவை கேட்கணும். ஒரு வெள்ள ஆடை அழுக்கப்பட்டால் அதை துவைத்தால் எப்படி வெண்மையா நிற்குமோ, எங்க வாப்பா அல்லாஹ் அவர் எல்லா பாவத்தையும் கழுவிறியா அல்லாஹ். ராத்திரி வருவாரு, நாங்க தூங்கி இருப்போம், உமாட்ட கேட்பாரு புள்ள சாப்பிட்டுச்சா, அந்த வாப்பா அல்லாஹ். எங்களுக்கு ஷூ வாங்கி தந்துட்டு பாட்டா செருப்போட பெருநாளை கொண்டாடின வாப்பா அல்லாஹ். எங்க உம்மா யாரு, இந்த ஃபீலிங்ஸோட அந்த துவா வரணும். அவங்க சாப்பிடாம எங்களுக்கு சாப்பாடை வச்சுட்டு முடிஞ்ச போது சத்தியத்தை இதாக்கி சாப்பிட்டவங்க தான் தாய்மார்கள். இதுதான் ஒரு டைம் இருந்துச்சு. இப்படியான கஷ்டத்தோட பிள்ளைகளை வளர்த்த தாய்க்கு பிள்ளைகள் கடைசி மூமெண்ட்ல பிரியாவிடை கொடுக்க போறாங்க. திரும்ப அழுது புலம்பினுக்கு 48 மணித்தியாலத்துக்கு வாப்பா வரமாட்டான், உம்மா வரமாட்டாங்க, வழி அனுப்பி வைக்கணும். எங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து எல்லாம் செஞ்சவங்க நான் கேட்க போறோம். இறைவா இந்த உலகத்தில் கொடுத்த வீட்டை விட சிறப்பான ஒரு வீட்டை கொடுத்துறியா அல்லாஹ். இன்றைக்கு 5 பேரா இருந்து பெருநாள் கொண்டாடினோம் யா அல்லாஹ். ஹஜ் பெருநாள் வர்ற நேரம் 4 பேர் ஆயிட்டோம் யா அல்லாஹ். ஒருத்தரை இழந்துட்டோம் யா அல்லாஹ். வஅப்தில் ஹுதாரன் கைரம் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி. இந்த உலகத்தில் கொடுத்த குடும்பத்தை விட சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்துறியா அல்லாஹ். தனிமையாக்கிறாதே யா அல்லாஹ். வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி. இந்த உலகத்தில் கொடுத்த ஒரு துணியை விட சிறப்பான ஒரு துணியை கொடுத்து தனிமையாக்கிறாதே யா அல்லாஹ். வஅத்கில்ஹுல் ஜன்னா. ஜன்னாவுக்கு அவரை நுழைச்சிரியா அல்லாஹ். ஒரு புள்ள தேம்பி தேம்பி அழுகிற நேரம் ரப்பு பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, 40 பேர் ஷிர்க் செய்யாதவர்கள் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்கிற நேரம் வஜபத் லஹுல் ஜன்னா. ஜன்னா அந்த அடியானுக்கு திறந்து கொடுக்கப்படுகிறது. அன்பிக்கினியவர்களே, அதனால் இப்ப நான் சேர்க்கிறது என்ற ஜனாசாவுக்கு மனிதர்களுடைய துவாவை நீங்க சேர்க்கிறது அதுவாக இருக்கு. 4 பேர் பிழை செய்ய போல எனக்கு அல்லாத மாதிரி போகாது. நீங்க தப்புன்னு சுட்டி காட்டினா உங்களை திட்டலாம், உங்களை ஏசலாம். அது என் தலைவருக்கு நடந்துச்சு. ஆனால் இந்த உலகத்தில் அவர் ரஹ்மத்துல் ஆலமீன், எல்லாரும் திட்டினவர். ஆனால் அவர் ஜஸீரத்துல் அரபை கைப்பற்றினார், அவர் மன்னித்தார். மன்னிக்கிற பண்போடு பாசத்தோடு மக்கள் பிழை செஞ்சா ஒதுக்காதீங்க, அவங்களை அன்பா எடுங்க, அவங்க திருந்துவாங்கன்னு நினைங்க. ஒரு நாள் இன்னைக்கு குடியோட நிக்கிறவன் நாளைக்கு எங்களை எல்லாரும் விட சிறப்பா பேரலாம். நீங்க யாரையும் கெட்டவன் என்று கீழே போடாதீங்க, யாரையும் நீங்கள் கேவலமா நினைக்காதீங்க. உண்மையாக நான் ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன் கல்முனையில். அந்த ஃபஜ்ருக்காக வேண்டி அப்பதான் இறங்கி போற ஒருவர் என் பக்கத்தில் தொழுதார். நிர்வாகிகள் என்று வந்து சொன்னாங்க, ஒருத்தர் காட்டினார், இவர் உங்க பக்கத்தில் தொழுதாரே, இப்ப பாருங்க அழுது ரூபா கேட்கிறாரு. இவருக்கு நான் அடிக்க போயிருந்தேன், குடிச்சிட்டு கொசிமொக்க ரோட்டுல உளுந்திருந்தவர். நீங்க நம்புவீங்க, உங்க பக்கத்துல தொழுந்தவர் அவர் தான். வல்லாஹி நான் அவரை தெரியும். அதாவது அவ்வளவு ஷாக். அல்லாஹ் எங்க எப்படி தேர்ந்தெடுப்பான்னு தெரியாது. அல்லாஹ்விடம் கேளுங்கள், இறைவா எங்களை தேர்ந்தெடுக்க சொல்லி. அதனால உங்க பிள்ளைகளை யாரையும் நம்ம யாரை கேவலம் நினைச்சோமோ அவங்க உலகத்துல சிறப்பானவங்களா மாறும். உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ்வுடைய தலை வேணும் என்று சொன்னவர். அரபிகள் வெட்டி சீவி பார்சல் பண்ணி அடுத்த ஊருக்கு அனுப்புவாங்க. அதான் அவங்க அரபிகள். உமர் பின் கத்தாப் துடித்தவர், ரசூலுல்லாஹ் வெட்டணும் கொள்ளணும் என்று. பெருமாவுடைய ஜனாசா கேள்விப்பட போக்கல. இன்றைக்கு எத்தனையோ உம்மாவாப்பட ஜனாசால புள்ள கூட மயங்காது. உமர் பின் கத்தாபுக்கு கால் நடுங்க ஆரம்பித்தது. தன் கையில உள்ள வாள் சரசர என்று கீழே விழுந்தது. அருமை அலைஹிஸ்ஸலாம் எங்களை அடக்கம் செஞ்சு விட்டு அவங்க மூத்தாவங்க நினைச்ச எங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்களே உமர் பின் கத்தாப் துடிக்கிறார் என்றால். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் அடக்கம் செஞ்சுட்டு வரப்போக்கல கேட்கிறாங்க, நடு நிசி ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்ய போகல. எங்க ஆப்பாட மூஞ்ச பார்த்து மண் போட தோணிச்சான்னு கேட்டாங்க. மண் போட தோணிச்சான்னு கேட்டாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்பா. அந்த தாய்மார்களை இந்த பிரியாவிடை 1400 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கு நான் அதை திரும்ப திரும்ப படிக்கிற நேரம் எல்லாம் நான் அழுகிறேன், தேம்பி தேம்பி அழுகிறேன். எத்தனையோ ஜனாசாக்களை கடந்து வந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா, அதை படிக்கிற யாரும் புத்தகத்துடைய அந்த தாள்களை கண்ணீரால் நனைக்காமல் போக மாட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் பிரியாவிடை தாங்க முடியாத வேதனைக்குரிய பிரியாவிடை என்றால் நாம் இந்த உலகத்தில் மனிதர்களிடம் பிரிந்து போகிற நேரம் நலவு செய்து கொஞ்சமாவது நலவு செய்து எங்க குடும்ப
குடும்பத்தை சரியான முறையில் வழிநடத்தியவர்களாக போகணும் என்பதற்கு இந்த தலைப்பின் ஒரு பகுதியை உங்களுக்கு இப்படி பதிவு செய்கிறேன். வல்ல நாயன் நம் அனைவரை மன்னிப்பானாக என்று சொல்லி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.